தலைவர் முதலியார், தொழிலாளர் தலைவர் முதலியார், மக்கள் தொண்டன் முதலியார், ஏழை பங்காளன் முதலியார், மக்கள் தொண்டன் முதலியார், ஏழை பங்காளன் முதலியார், தொழிலாளர் தலைவர் முதலியார், மக்கள் தொண்டன் ஏழை பங்காளன் முதலியார், ஏழை பங்காளன் முதலியார். நான் லேபர் மினிஸ்டர் பிஏங்க. அவர் உங்களை கொஞ்சம் சேம்பருக்கு வர சொன்னாரு. என்னடா பேசி நிக்கிற? அவன் எனக்கு ஓட்டு குத்துனானா இல்ல நான் அவனுக்கு ஓட்டு குத்துனானா? அவன் எங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு வர சொல்லு. 5 நிமிஷத்துல அங்க இருக்கணும், இல்லங்காட்டி கலர் மாறி போடும். லேபர் மினிஸ்டர், ஃபேக்டரி மேனேஜர், லேபர் மினிஸ்டர், ஃபேக்டரி மேனேஜர், லேபர் மினிஸ்டர், ஃபேக்டரி மேனேஜர். வணக்கம். இருடரிடம் குந்துங்க. வணக்கங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நான் ஐயரே, நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கங்க. எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியம் தாங்க. நான் மினிஸ்டர், லேபர் என்ன அவ்வளவு கேவலமா போடுச்சா? 50 நாளா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சு உங்க கவர்மெண்ட் சும்மா என் கையை கட்டி குந்திக்கு நிக்குது. இல்லைங்க, சிஎம் டெல்லி போயிருக்காங்க, அவங்க வந்துட்டோம். சீஃப் மினிஸ்டர் டெல்லியில இருந்து வர வரைக்கும் நம்ம லேபர் பிரச்சனை என்ன வருது? துண்டதுக்கு பிச்சை எடுக்க வேண்டியதானே? சார், இப்ப 17 சுகர் ஃபேக்டரிங்கள்ல 50 நாளா லேபர் ஸ்ட்ரைக் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்க உடனே கால் ஆஃப் செய்யாம போனா நிறைய நஷ்டம் ஏற்படும். லேபர்ஸ் கேட்ட 4 மாசம் போனஸ் தரணும்னா ஓனர்களுக்கு பல கோடி நஷ்டம் ஏற்படும். ஆமாங்க சார். லேபர்ஸ் போனஸ் பத்தி இங்க பெருசா பேசி நிக்கிறியே. 10,000 சுகர் ஃபேக்டரிங்கல்ல, 20,000 சக்கரை மூட்டைங்கல்ல, எறும்பு துணுடு சின்ன கணக்கு காமிச்சு உங்க எம்டிக்கு பொண்ணுங்களுக்கு கண்ணால கட்டி வைக்கலையா? அதுக்கு என்ன செஞ்சீங்க? லேபர்ஸ் கேக்குறதுல நியாயம் வேணுங்க. அப்படி என்னத்த கேட்டாங்க லேபர்? 4 மாசம் போனஸா கேட்டாங்க. தாசி ஒண்ணும் இல்ல. நீங்க மட்டும் கொள்ளை அடிக்கலையா? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. என்னய்யா, என்னத்த கிட்ட மரியாதை பேசுறது? ரஷ்யா உடைஞ்சு புட்டாலும், ஜெர்மனி சேர்ந்துக்கிட்டாலும், ஜப்பான் முன்னுக்கு வந்தாலும், அமெரிக்கா அத்தானாலும், இந்தியா இத்தானாலும் அது காரணங்க லேபர் தான். நீங்க பூமி சைஸுக்கு பெரிய ஆளுங்களா இருக்கலாம், ஆனா அத்த தூக்குற அதிசேஷங்க லேபர். படம் எடுத்தா பாதாளத்தை போய் உய்வீங்க. இப்பவே அவங்க கேட்டது ஒத்துக்கணும், கையெழுத்து போடு, இல்லாட்டி போட கலர் மாறி போடும். கலர் மூடுங்கடா. இங்க பாருங்க மினிஸ்டர் சார், ஃபேக்டரி நம்மளதான் என்ன, ஊர்ல உள்ளவா ஷேர்ஸ் தானே. கவர்மெண்ட் தரப்புல நீங்க கையெழுத்து போடுங்க, கம்பெனி தரப்புல நான் போனஸ் கொடுத்துறேன். பொழைச்சு உசுரோட போனா போதும். டேய் மினிஸ்டர் சார், நம்ம வர்க்கர்ஸ் ஏதாவது செஞ்சிருவாங்க, ஜார்ஜ் அனுப்பி வைங்க. யோ ஐயரே, நில்லு. நம்ம வர்க்கர்ஸுக்கு 4 மாசம் போனஸ் கொடுக்க வேண்டியது இல்ல, 3 மாசம் கொடுத்தா போதும். 1 மாசத்துக்கு 3 கோடி மிச்சம் ஆகும்ல, அந்த 3 கோடியையும் என் வீட்டுக்கு அனுப்பு. காலேஜ் தானே பாடம் சொல்லி தந்தது, டீனேஜ் தானே காதல் பண்ண வந்தது. காலேஜ் தானே பாடம் சொல்லி தந்தது, டீனேஜ் தானே காதல் பண்ண வந்தது. துள்ளி குதிக்கும் பூச்செண்டுகள், காதல் சோலை செவ்வண்டுகள், வெள்ளி மாமி தினம் ஜாலி தானே, காலேஜ் தானே பாடம் சொல்லி தந்தது. டீனேஜ் தானே காதல் பண்ண வந்தது. முந்தார் வேகம் மூக்கில் போட்டது யார் தந்த வைரம் அது? முகமது கோரி குருதி ராஜனை வீழ்த்திய வருஷம் இது. ரஜினி முகமது தோல்விகள் கண்டது எத்தனை தடவை அங்கே. பாபரின் பேரன் அக்பரின் மனைவிய கணக்கினை எழுதியங்கே. இதை போலே பாடும் படித்தோமே, இனிமேலே எக்ஸாம் போவோமே. ஐயையோ அம்மாடி, அதை எண்ணிக்கொண்டாரே அந்தோ இவன்தான் பாவம். ஐயோ ஐயோ பாவம். எக்ஸாம் தான் இல்லாமல் எல்லோருக்கும் பாஸ்போர்ட்டா அழிஞ்சா போகும் நாடு. நல்லா நீதான் கேளு. காலேஜ் கிடைத்து கற்றலை நல்லது. கல்விதான் அறிவுக்கே பாடம் கனவாகும். காலேஜ் தானே பாடம் சொல்லி தந்தது, டீனேஜ் தானே காதல்
ஐயோ நீயே தோழா உன்னை நினைக்கையில் ஐயோ அட போடா எம்ஏ படித்தவன் வேலை இல்லாமல் துடிக்கும் நிலை தோழா பணத்தை கொடுத்து பட்டங்களை சிலர் வாங்குகிறார் அண்ணா நன்றாய் படிப்பவர் தோற்பதும் உண்டு அண்ணாவோ அண்ணா பட்டங்கள் வாங்கும் எல்லோரும் பண்பாட்டை காக்கும் குணம் வேண்டும் இருட்டு குணங்கள் இருட்டு மனங்கள் எதுக்கு எதுக்கு உருட்டுத்தனங்கள் இருக்கும்போது எதுக்கு எதுக்கு படிப்பு எதுக்கு பட்டம் எதுக்கு முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்லுங்க எல்லாருமே நன்மை செய்வோமே காலேஜ் தானே பாடம் சொல்லி தந்தது டீனேஜ் தானே காதல் பண்ண வந்தது காலேஜ் தானே பாடம் சொல்லி தந்தது டீனேஜ் தானே காதல் பண்ண வந்தது துள்ளி குதிக்கும் செண்டுகள் காதல் சோலை செவ்வண்டுகள் வெள்ளி மாலை தினம் ஜாலி தானே காலேஜ் தானே பாடம் சொல்லி தந்தது ஜின்ன ஜின்ன டீனேஜ் தானே காதல் பண்ண வந்தது ஐய் ஐய் உங்களுக்கு பாடத்தை கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட பணம் இருக்கலாம், படிக்கணுங்கிற அவசியம் இல்லாம இருக்கலாம். ஆனா படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போக வேண்டியவங்க நாங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளியே போயிடுங்க. படிக்கிறவங்களுக்கு எடுக்காதீங்க ப்ளீஸ். ஹலோ மெக்டவுல் சார். மேக்டவுல் இல்லையா மேத்தமேட்டிக்ஸ். சரி சரி, ஏதோ ஒரு டிக்ஸ் இங்க வா. வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடு. நல்ல வேளை லவ் லெட்டர் கொடுத்து கூடன்னு சொல்லலையே. வாதசாரி, என் பேரு வரதாச்சாரியா. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். பேரையே மாத்திரான். மாணவர்கள் தலைவன் பாபு. மாணவர்கள் தலைவன் பாபு தெரிவிப்பது என்னவென்றால், ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் எல்லோரும் ஆம்பளைங்க மட்டும்தான் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வரணும். போங்க போங்க. கால சரியாவே. வெரி குட். நிறுத்துங்க சகோதரர்களே. ராகிங் செய்யறது தப்பு இல்ல. உங்களை விட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன இங்க மேல உள்ள உங்க பயத்தை போக்குறதுக்கான முயற்சி தான் இந்த ராகிங். அதனால இப்ப நீங்க எல்லாரும் உங்க பேண்ட் ஷர்ட்டை கழட்டுங்க. வெக்கப்படாதீங்க. எல்லாரும் ஷர்ட் அவுடுடா. அவுடுடா. வேணாங்க, உள்ள அண்டர்வேர் போடலங்க ப்ளீஸ். டேய் அவுறான்னு சொல்றேன். அவுறா. இவன் எதிர்த்து பேசுறான் பாபு. எப்படி இருக்கு? நீங்க எங்களை விட சீனியர்ஸ்ங்கிறதால உங்க அனுபவத்தை எங்களுக்கு சொல்லி நாங்க படிக்கிறதுக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை செய்யாம இப்படி ட்ரெஸ் அவுக்கிறதா ராகிங்னு சொன்னா உங்க ட்ரெஸ்ஸை எங்களால அவுக்க முடியும். முதல்ல நீங்க அவருங்க. அச்சா, அவ்வளவு பெரிய ஆளா நீ? முதல்ல உன் ட்ரெஸ் அவுக்குறேன்டா. அப்புறமா ஏன் அர்ஜுன், ஒரு ஆள் நீ அவங்களோட சண்டை போடாம அவங்க சொன்ன மாதிரி செய்யலாம்ல? ஏய் வாய மூடுறி. இவரை பார்த்தா யாரோ ஞாபகத்துக்கு வராங்க. யாருப்பா? பாப்புலர் ஃபிகர். ரொம்ப பேர் வாங்கின ஆளு. நல்ல தெரிஞ்ச ஆள் தாண்டி. யாரா? நீ இந்த காலேஜுக்கு புதுசு, இந்த ரேங்க்கு தனி மவுசு. அந்த பாபுவோ ஒரு தினுசு, அந்த சீனியர் பசங்களும் ரொம்ப சொகுசு. பிரின்சிபாலுக்கே இல்ல அவங்கள மிரட்டுற பவுசு. அப்படின்னா ராகிங்கிற பேர்ல அட்டோடி பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சார்? பாரு என்னன்னா, கண்ணை முடிக்க. நான் படிச்ச காலத்துல எங்க காலேஜ்ல கூட என்ன இப்படித்தான் ட்ரெஸ் அவுக்க சொன்னாங்க. மொத்தத்தையும் அவுத்துட்டேன். ஒரு வாரம் வரைக்கும் ட்ரெஸ்ஸே போட்டுக்கல. காலேஜ் மொத்தமும் என் விசுவரூபத்தை பார்த்து அப்படியே பயந்து போய் உடனே ட்ரெஸ் போட்டுக்கோன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டதும் 2 நாள் கேப் கொடுத்து போட்டுக்கிட்டேன். எதா இருந்தாலும் மூடி வச்சாதான் பார்க்க அழகா இருக்கும். அவுத்து காமிச்சா அவங்களே வெறுத்து போயிடுவாங்க. அந்த பசங்களோட ரொம்ப வச்சுக்காத, விட்டுடு.
அந்த பாபு வெறும் உதவாக்கற. அவனுக்கு பலம் எங்க இருக்கு? அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஃபெடரேஷன் பிரசிடென்ட் அந்த முதலியாரோட பலம். சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். ஐயோ அடிக்காதீங்க. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். என்னடா என்ன நினைச்சிருக்கிற உன் மனசுல? என்ன கொரடாதீங்க. கையில சுத்த காட்டுறியா? அச்சு நெஞ்சில கீழ மஞ்சா சொத்த கைட்டிடுவேன். டேய் அலே, விடியறதுக்குள்ள இவன் கம்பெனி ஃபைல இங்க வர வச்சு இன்னான்னு கவனி. இவனை இங்கே வச்சு கையெத்துவாங்க. சரிதானா? இன்னையாது எப்பவும் பவுங்கிற கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சார். ஹெரிடிட்டரி. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். உங்க உதவிக்கு நாங்க நன்றி சொல்ல வந்தோம். உங்களை மறக்க மாட்டோம். உங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்ய காத்திருக்கோம். நாம எப்பவும் இப்படியே இருக்கணும் சார். பாத்துக்கிறேன். உன் கேஸ் என்ன? இப்போ ரிப்போர்ட் செய்யற அளவுக்கு ஒரு கேஸும் இல்ல சார். ஆமா, இங்க வரப்போ அது சிவில் ட்ரெஸ்ல வந்துட்டு போக கூடாதாப்பா? நாங்க மட்டும் இந்த ட்ரெஸ்ல இல்லாம போனா எங்களுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க சார். இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட் சார். வயித்துல கலர் மாறின மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஜமாபந்தி ஒண்ணும் இல்ல, போங்க. ஏன்னா உள்ள இந்த பையன் மண்டே போட்டான். சங்கரா. ஓ நெகட்டிவ். அவங்க ராகிங்கிற பேரால அசிங்கமா பிஹேவ் பண்றாங்க சார். காலேஜ் நினைச்சாலே பயமா இருக்கு. அவங்க மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுங்க சார். சட்டப்படி ராகிங்க்கு ஆக்ஷன் எடுக்கணுங்கறியா? பேண்ட் சட்டையில பொத்தம் காணாம போச்சு, விரல்ல நகம் காணாம போச்சு, பாக்கெட்ல பேனா பென்சில் காணாம போச்சுன்னு கூட ரிப்போர்ட் பண்ண போல இருக்க. அந்த பாபு யாருன்னு உனக்கு தெரியாது. அவன் எங்களுக்கு வேண்டியவன். அவன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றியா? இந்த சின்ன விஷயத்துக்கு கூட போலீஸ் வரைக்கும் போனா நம்ம காலேஜ் கௌரவம் என்ன ஆகுறதியா? அவங்க செஞ்சதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களா? செஞ்சாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்வாங்க. அவங்க சீனியர்ஸ்யா. நாளைக்கு நீங்க சீனியர்ஸ் ஆகி உங்க ஜூனியர்ஸ் அதே மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அது இல்ல சார். அர்ஜுன், எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை நீ பெரிய இன்சல்ட்டா ஃபீல் பண்ற? ஒருத்தர் குத்திக்கிட்டு முகத்தை பேத்துக்கிட்டு பாக்ஸிங்ன்ற ஆட்டம் ஆடுறது இல்லையா? அதாட்டம் இந்த ராகிங்க கூட ஒரு விளையாட்டு நினைச்சு வாய் முடிக்கிட்டு சுமார். அப்படின்னா கொலை கூட விளையாட்டு தானே சார்? இங்க பார், நீ அந்த பாபு விஷயத்தில் தலையிடாத. இனி இந்த விஷயமா காலேஜ்ல பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுவேன். புஸ்ஸுன்னுதான் காத்து போச்சு. புஸ்ஸுன்னுதான் காத்து போச்சு. உன் பைக்ல காத்த பண்ணி விடுறாங்க போலாம். புஸ்ஸுன்னுதான் காத்து போச்சு. புஸ்ஸுன்னு. ஏன்டா பைக்ல காத்த பண்ணி விடுறீங்க? ஏண்டா பிரின்சிபல்ட்ட ரிப்போர்ட் பண்றியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? அந்த பிரின்சிபல் என்ன பெரிய பிஸ்தா நினைச்சிட்டியா? என்னடா செய்வாங்க? கையெடு. என்னடா செய்வ? கையெடுறா. அச்சா, உனக்கு கூட கோவம் வருது? ஹேய், இவனுக்கு கூட கோவம் வருதுடா. இவன் மூஞ்சி மேல புகை ஊதுடா. இப்ப உன் ட்ரெஸ் நான் கட்டுறேன். எவங்கிட்ட சொல்றியோ சொல்லிட்டா. நாம போய் தடுக்கல சண்டை நிக்காது. பாபு நிறுத்துங்க. பாபு நிறுத்துங்க. பாபு என்ன இது? எதுக்கு வீணா சண்டை போடுறீங்க? பாபு பாபு எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? கூல் டவுன்யா. அர்ஜுன், எந்த தைரியத்துல நீ இப்ப சண்டை போடுற? அவர் இந்த காலேஜுக்கே ஹீரோ தெரியுமா? இவங்க முகத்தை பார்த்து விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை எங்க வழிக்கு வந்த தட்டிய முட்டிய பேத்துருவன். ஜாக்கிரதை. ஏய், வாடா போடா. போடா. அதனாலதான் உன்னை யுக புருஷங்கிறேன். ஜோராடியா கிளாப்ஸ். குரு ஓவராயிட்டு இருக்க பாத்தியா? இப்பெல்லாம் லேடிஸ் உன்னை பூண்டோட அழிக்கணும்னு போராட்டம் நடத்துறாங்க, ஊரை சுத்துறாங்க, வீட்டை விட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்கடாயாப்பா சாமி. இருந்தாலும் டோன்ட் வர்ரி, நோ ப்ராப்ளம். ஏன்னா பெரிய மனுஷங்களுக்கு நீ இல்லாம போனா மூளை வேலை செய்யாது. வா மச்சான் வா. என்னது பாது? இப்படி காலேஜ்ல போய் படிக்கிறத விட படிக்கிறதையே விட்டுறலாம். என்னத்தை இந்த மாதிரி காலேஜ்ல போய் படிச்சு கிடைக்கிறது? ஏண்டா ஸ்டூடெண்ட்ஸ்ங்க ரவுடிங் லாட்டம் காலேஜ்க்குள்ள கலாட்டா பண்ணாலும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏஎஸ்பி கிட்ட சொன்னேன், காலேஜ் பிரின்சிபால் கிட்ட சொன்னேன். என்னதான் தப்புங்கிறாங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஏண்டா இப்ப என்கிட்ட சொல்ற? பாதிக்கப்பட்ட என் வாழ்க்கை என் மனசுல ஒரு மாறாத வடுவை உண்டாக்கிடுச்சுடா. இந்த மாதிரி ரேகிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னால நிக்காதடா. ஒரு கோட்ஸே காந்திய கொன்னதை நாம இது வரைக்கும் பெரிய கதையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிமிஷத்துக்கு ஒரு கோட்ஸே 100 காந்திகளை கொன்னுகிட்டு இருக்காண்டா இன்னைக்கு. இந்த நிலைமையில உங்க ரேகிங்க பத்தி எவன்டா கவலைப்படுவான்? டேய் அர்ஜுன், இந்த பூமியில என்னை விட பாதிக்கப்பட்டவன் இருக்கானா? என்னை விட அவமானப்பட்டவன் இருக்கானா?
என் சின்சியரிட்டியை யாரு பாராட்டினாங்க, யாரு சப்போர்ட் பண்ணாங்க? இருந்தாலும் நான் பயப்படல. பயந்தவங்களை தாண்டா இந்த உலகம் அடிமையாக்கும். ஆதிசக்தியான அம்மன் கூட ஒரு பாவம் அறியாத ஆட்டத்தான் பலி கேட்கிறத தவிர பாயிர புலியே இல்லடா. நீ எதுக்கும் பயப்படாத. நீ செய்ய நினைக்கிறத செய். செய்யறத யாருக்கிட்டையும் சொல்லாத. சார் வணக்கம் சார். பிரின்சிபால் சார், இப்ப எங்க எல்லாருக்கும் எமர்ஜென்சியா லீவ் சாங்ஷன் செய்யணும் சார். ஏய்யா என்னாச்சு? எனக்கு என்னமோ உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. இவருக்கு திடீர்னு பேதியாவது. அந்த வரலட்சுமிக்கு வாந்தி. பாரதியோட புருஷனையும் வேலைக்கார பொண்ணையும் காணோமா. அவங்கள போய் தேடணுமா. இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்னா சொல்ல முடியாத காரணங்கள் எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த காலேஜ்ல அந்த பாபுவோட ரவுடிசம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப இந்த அர்ஜுன் கூட தயாராயிட்டான். இன்னும் 2 நிமிஷத்துல அந்த 2 குரூப்பும் அடிச்சு வாச்சிட்டு சாக போறாங்க. சீனியர் ஸ்டூடண்ட் பாபுவின் அராஜகம். காலேஜ் ராகிங். ராகிங் என்ற பெயரில் நடக்கும் அட்டூழியத்தை. காலேஜ் ராகிங். காலேஜ் ராகிங். ரொம்ப தான் சொல்ற. என்ன லீடர் நினைச்சிட்டியா? ஏய், என் மேலே கை வைக்கிற ராஸ்கலே. இது படிக்கிற காலேஜ்ல மகாபிரபு பாகிஸ்தான் பார்டர். சங்கரா, டே பாபு, நான் படுத்துக்கிட்டு சின்ன டேமேஜ் தான். இந்த கத்தி குத்தால உசுறு போகாது. ஒன்னும் பயப்படாத. இந்த முதலியா இருக்கு 300 கத்தி குத்து வீந்தோ ஒன்னும் ஆட்ட முடியல. பாருடா, இங்க பாரு. இங்க பார், இங்க பார், இந்த பக்கம் பாரு. என்னடா இது சின்ன கல்லர். யூ டோன்ட் வரி. பரவாயில்லைங்க அண்ணே, நான் இப்ப நல்லா இருக்கேன். டாக்டர் சார், பாபு நம்ம ஆளு, பாத்து கவனிச்சுக்க. உன் ஹாஸ்பிடல் இருக்கணும்ல சங்கரா. டேய், அவன் எவனா இருந்தாலும் சரி, வித்தவுட் எனி டேமேஜ் முன்னால கொண்டாந்து போடு. எங்கடா அர்ஜுன்? தெரியாதுங்க. தெரியாது? எங்கடா அவன்? எங்க அர்ஜுன்? தெரியாதுங்க. எங்கடா அவன்? எங்க அர்ஜுன்? டேய் அர்ஜுன், உன்னை ஹாஸ்டல் பூரா தேடிட்டு இருக்காங்க. தப்பிச்சிட்டு போறது கஷ்டம். டேய், இனி பிரயோஜனம் இல்ல. உங்க அண்ணன் கிட்ட போயிடுறா. அந்த இடம் தான் சேஃப். நோ, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியக்கூடாது. அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோத்த துன்றியா இல்ல மண்ண துன்றியா போறம்போக்கு? தம்பி கையில விஷயம் பேசணும்னு கூட்டிட்டு வர சொன்னா இப்படி இசின்னு வந்து தள்ளிட்டியேடா. ஓ முகரையில என் கல்ல தெரியுதுப்பா. அத்தால் தான் அவனை இட்டாந்த. 20 வருஷத்துக்கு முன்ன அதே காலேஜில என் சீனியர் லீடரை குத்துன. படா கல்ல கிரியேட் பண்ண. நீ என்னாட்ட பேர் வாங்கணும்னு ஆசீர்வாதம் பண்ற. நல்லா இருப்பா. பாபு கூப்பிடு. டேய் டேய் பாபு, என்னடா சின்ன விஷயத்துக்கு ஏன்டா வரி பண்ணிக்கிற? இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த சண்டையை மறந்து போடுங்க. ரஷ்யா வட்டம் பிரிஞ்சு போடாதீங்க. வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி கணக்கா ஒண்ணு சேருங்க. அது சரி, உனக்கு இந்த வருஷம் காலையில லாஸ்ட் இல்லையா? நீ வெளியே போடுவ. உனக்கு அப்புறம் லீடர் வேணும்ல, அதுக்கு வந்தா லாய்க்கு. உனக்கு இருக்கிற அனுபவத்தை இவனுக்கு கொடு. 2 பேரும் சேர்ந்து காலேஜுக்கு புது கலர் எடுத்துங்க. வேலையில ஒரு அரிசி பறி இருக்கட்டும். அப்படியா? ஒயங்கா ஒயங்கா கொசு புடுகுது. கவனிச்சு செய்யடா. இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஒரு வாசகர் லெட்டர் எழுதிருக்காரு சார். என்னன்ட்ட? உங்க ஓனர் ஏன் கோவணத்தோட சுத்துறாரு? அவருக்கு பட சொறி சரங்கு மாதிரி ஏதாவது வியாதி இருக்கான்னு கேட்டிருக்காரு. அட பால் பையில. இந்த தரப்பா எங்க அம்மாவோட சேலை அவங்க ஞாபகார்த்தமா தலைமையில வச்சுக்கிறேன். இந்த சொக்கா
எங்க அப்பா அந்த காலத்துல போட்ட இந்த லெட்டர் டு பேஷன் அவர் ஞாபகார்த்தமா கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த கோவணம் எங்க தாத்தா ஏசி எஃபெக்டுக்காக கட்டினது, அதே எஃபெக்டுக்காக நானும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த பூட்ஸ எங்க அப்பாவோட செட்டப்பா இருந்த வெள்ளக்கார துரசாணி ஞாபகமா கண்டினியூ பண்ணிக்கிறேன். எங்களுக்கு தொங்கும் சலங்கை வம்சம். நான் இடுப்பு ஆட்டினா இந்த சலங்கைய 2 கால்லயும் மோதணும். ஒரு கால்ல மட்டும் மோதணும் அபசரணும். அன்னைக்கு வேலையே செய்ய மாட்டேன். எழுதிக்கோ. இன்னத்த எழுதிக்கிறதா இந்தம்மா. இந்த பாரு ஏகாம்பரம், என்ன இருந்தாலும் நாம செய்த பழைய வேலை தான் சந்தோஷமா இருந்துச்சுப்பா. கணத்துல தூர் வாடுறது, தண்ணியில மண்ணு வாடுறது, உரை இடிஞ்சு விழுந்தா ஊத்த நோண்டுவோம், சுத்தப்படுத்துவோம், உரை கோணல நிமித்துவோம், சுத்தி உள்ள பாசியை எடுப்போம், சொம்பு விழுந்தாலும் ஸ்பூன் விழுந்தாலும், மோதிரம் விழுந்தாலும் வளவி விழுந்தாலும் தூர் வாடுறது. தண்ணி ஆழத்துக்கு ஏத்த மாதிரி காசு காப்போம். காசை கொடுக்கலன்னா ஊத்த அடைச்சு. அம்மா பசிக்குது, ராத்திரி இந்த பழைய இதுல அந்த போடு தாயே. அம்மா என் பழைய தோஸ்துன்னு வேலைக்கு வச்சுக்கணும். இந்த விஷயத்த சொன்னது பரவாயில்ல. இந்த பிரஸுக்காக பிரஸ் ஓனரை கொண்டதை மட்டும் சொல்றாரு. பிரஸ் ஓனர் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டேன்ற விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். நீ ஹோம் மினிஸ்டர் இல்ல? அட ஏதோ ஒரு பேப்பர்ல நீ பாக்கெட் கத்திரிச்ச மாதிரி பார்த்தாயா? பிரிட்ஜ் ஓபனிங்க்கு ரிப்பன் கட்டிங் செஞ்சேன். நான் ஜோக் அடிச்சேன். நான் எக்ஸைஸ் மினிஸ்டர். தெரியும். சுப்போட ஒப்பாட்டி புள்ள தானே நீ. உன் மாமன் கொண்டதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அத விடுங்க மலையற, உங்களுக்கு தெரியாதா நான் மாஜி சிஎம்னு? என்ன கவுத்துட்டு தான் அந்த லலிதா தேவி சிஎம் ஆனா? லலிதா தேவி ஒண்ணு கவுக்கல, மேல இருந்து பார்ட்டி லீடர் வந்து கவுத்தாங்க. 10 20 தின்னா பரவாயில்ல, கோடிக்கணக்கில் இல்ல தின்ன. அந்த லலிதா தேவிக்கு பொதுமக்களோட சப்போர்ட்டிங் ரொம்ப கீது. ஹலோ மோமா, ஆக்சிடென்ட்னு கலர் கொடுங்க. பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட்டுறாதீங்க. என்ன மர்டர் கேஸா அடிதடி கேஸா? அதெல்லாம் இல்லைங்க. கரெக்டா நடக்கணும்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள லலிதா தேவி கவர்மெண்ட்டை கவுத்துட்டு ஹோம் மினிஸ்டர் சாரை சிஎம். இப்ப அவ டெல்லியில இருக்கிறா. வந்த உடனே சாராயத்தை ஒழிச்சிருவா. எங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு கூட அதனால நிறைய எஃபெக்ட் இருக்கு. எதுக்குன்னா அதிகமா சாராய வியாபாரம் பண்றது நீங்க தான். அதனால ஏதோ ஒரு போராட்டத்தை கிளப்பி 6 மாசத்துல அந்த கவர்மெண்டே கவுத்துடணும். எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க ரெடி. பொலிட்டிக்கல் ஆளுங்களோட பெரிய பேஜாராக்கிதுப்பா. சங்கரா, இன்னைக்கு டைம் நல்லா இல்ல. நாளைக்கு வந்து புதன்கிழமை தசமி, மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் தனு லக்னம். அப்ப போட்டுக்குவோம் அக்ரிமெண்ட். ரிஷப லக்னத்துல பேமெண்ட் வாங்கிக்கிறேன். வணக்கம். போயிட்டு வரங்க. போயிட்டு வாங்க. சினிமா ஆக்டர் எல்லாரும் அரசியலுக்கு போயின்னு இருக்காங்க. நாம கூட சினிமாவுக்கு போனா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சீக்கிரமா போனா போச்சு. ஏன்னா அட எப்படி இங்க வந்த? உள்ள அவன்ல பார்த்ததும் கீழே பிறந்துக்குனே வந்துட்டேன். ஏன்னா இந்த அரசியல்வாதிகளை நம்பாத. இவனுங்க கணத்துக்கு தெரியாம தண்ணிய மொண்டு வித்துருவானுங்க, கோமணத்துக்கு தெரியாம விஷயத்தையே வித்துருவானுங்க. என்ன மஜாவா காது குத்துற. நீயே உள்ள அனுப்பிட்டு நமக்கு எல்லாம் ரீல் விடுறியா? உன்னை அவங்கள கையில சேர்த்து விட்டா என்ன டெல்லி மினிஸ்டருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னான். யோ நிறுத்தியா. உன்னை ஏன் கூப்பிட்டானா, என் பர்த்டே வரப்போது இல்ல, ஓ ஃப்ரெண்ட் பேஜ்ல என்ன பத்தி ஜோரா எழுது. அந்த டாக்டர், அந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இதெல்லாம் என் பேருக்கு முன்னால போடு. அந்த வள்ளலு, மாவீரன், கவிஞரு, புலவரு, தலைவரு எல்லாத்தையும் என் போட்டோ சுத்தி போடு. மத்தியில என்ன போடு. ஏன்னா உன்னை சுத்தி என்ன போடணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஏதாவது இட கூட ஆச்சுன்னா சலங்கை நொறுக்கிடுவேன். தூர் வாடிடுறேன். சங்கரா, குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் முதல் தடவையா பத்திரிகைக்காரங்களை சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்டேட்டை பத்தி என்ன கேட்க நினைக்கிறீங்களோ தைரியமா கேளுங்க. இந்த ஸ்டேட்டுக்கு கத்தாம சொல்லுங்க. எனக்கு சத்தமா பேசிட்டால பழகம். சொல்லுங்க. இந்த ஸ்டேட்டுக்கு முதல் பெண் முதலமைச்சர் நீங்க இல்லையா? எப்படி இத பத்தி ஃபீல் பண்றீங்க? வீட்டை நிர்வகிக்கிறதுல மனைவியா என் பொறுப்பை எப்படி ஃபீல் பண்றேனோ, ஸ்டேட்டை நிர்வகிக்கிறதுல முதலமைச்சராவா அப்படித்தான் ஃபீல் பண்றேன். கடந்த 2 வருஷத்துக்குள்ள 2 கேபினெட் மாறிடுச்சு. மிச்சம் இருக்கிற 3 வருஷங்களாவது உங்க கேபினெட் இருக்குமா? ஒழுங்கா மக்களை கவனிச்சுக்கிட்டா நிச்சயம் இருக்கும். இப்பெல்லாம் முதலமைச்சரோட உங்க வாரிசு தான் முதல்ல தயாராகிறாங்க. உங்களுக்கு அப்படி யாராவது இருக்காங்களா? இருந்தா சொல்லுங்க. இங்க பாருங்க, பத்திரிகைக்காரங்க அரசாங்கத்தையும் மக்களை இணைக்கிற பாலம் மாதிரி. நீங்க கேக்குற கேள்வி 10 பேர் பாராட்டுற மாதிரி இருக்கணுமே தவிர 10 பேர் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இப்ப நம்ம ஸ்டேட்ல பெண்கள் எல்லாரும் சாராயத்தை ஒழிக்கணும்னு கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டத்தை தீய சக்திகள் எதுக்குது? அந்த போராட்டத்தை நீங்க எந்த நோக்கத்துல அணுகலான்னு இருக்கீங்க? நானும் ஒரு பெண்ணுங்கிற நோக்கத்துல அணுகலான்னு இருக்கேன். நம்ம நாட்டுல ஜாதிகள் இருக்க கூடாதுன்னு, எல்லாரும் ஒரே ஜாதியா வாழணும்னு கூட்டம் போட்டு உபதேசம் செய்யறாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்ம நாட்டுல எந்த கான்வென்ட்டுக்கு போனாலும் ஜாதி பேரை சொன்னால் ஒழிய சீட் கொடுக்கறது இல்ல.
ஜாதி பேரை வச்சுதான் ஹாஸ்டல்ஸ் கட்டுறாங்க, ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, கல்யாண மண்டபங்கள் கட்டுறாங்க. உங்க கேபினெட்ல இருந்து கான்வென்ட் வரைக்கும் மொத்தமும் ஜாதியை வச்சுதான் நடக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அருமையான கேள்வி கேட்டு. ஆனா தெய்வங்களையும் மதங்களையும் ஜாதிகளையும் வச்சுக்கிட்டு பிறந்த இந்த உலகத்துல இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. முந்தா நாள் ஏன் டெல்லிக்கு போனீங்க? மத்திய அரசோட ஃபங்க்ஷனுக்காக மட்டும் போகல, மக்களுக்கு தேவையான நிதியுதவி கேட்க போனேன். நீங்க இப்ப பாடுபடுறது நாட்டோட நன்மைக்காகவா இல்ல வர எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கவா? ஓட்டு வாங்க தவறான அடி வைக்கிற தலைவர்கள் என் பார்வையில பரிமாறின இளமென நின்னுக்கிட்டு எப்பவோ வரப்போற மழையை எதிர்பார்க்கிறவங்க அந்த அரசியல்வாதிகளை நான் விடமாட்டேன். என்னால செய்ய முடிஞ்சதை செய்வனே தவிர வெறும் ஓட்டுக்காக எச்சியலையை திங்க அலையிற நாய் மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன். நீங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் மனைவி இல்லையா? உங்க சோஷியல் சர்வீஸும் உங்க ஃபாதரோட சுதந்திர போராட்டமும் உங்களை மக்கள் மதிக்கிற நல்ல தலைவியாக்கி இன்னைக்கு உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிருக்கு. ஆனா உங்க ஹஸ்பண்ட் நீங்க இன்னும் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சராவே வச்சிருக்கிறது மக்கள் மத்தியில உங்க சிம்பிளிசிட்டியை பிரச்சாரம் செய்யறதுக்காகத்தான் ஒரு சிலர் சொல்றாங்க. இத பத்தி உங்க ஹஸ்பண்ட் வருத்தப்படுறது இல்லையா? ஏமா, நான் அப்படி ஃபீல் பண்ணல. எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ சிஎம் மணியை தவிர சிஎம் புருஷனா நான் டீச்சர் ஆகல. நான் வேதனைப்படுறது எப்பன்னா என் மாணவர்கள் தப்பு செய்யறப்பவும் பரீட்சையில ஃபெயில் ஆகிறப்பவும் தான். அந்த மாணவர்களை கலெக்டர் இருக்கலாம், சிஎம் இருக்கலாம், ஜனாதிபதியும் இருக்கலாம். காந்திஜி அன்னைக்கு 2 சின்ன பெண்களை கைத்தாங்களா பிடிச்சுக்கிட்டு நடந்ததுக்கே தப்பா பேசின உலகம் இது. அதை நீ பெருசுப்படுத்தாது. அதிகாரத்துல உள்ளவங்க மென்டலாவும் இருக்கக்கூடாது, சென்டிமெண்டலாவும் இருக்கக்கூடாது. நீ தவறாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். என் மனைவி என்னதான் சிஎம் இருந்தாலும் இந்த எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் சம்பளத்துல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதான் அவளோட பெருமை. எனக்கு அந்த சம்பளமும் சரியான டைமுக்கு வர்றதில்ல. 1ஆம் தேதியே கொடுக்க ஏற்பாடு செய். வீட்டுல கஷ்டமா இருக்கு. ஆகட்டும், உனக்கு கேபினட் மீட்டிங் பேப்பர்ல யாரை பத்தி எழுதி இருக்கிறத பாத்தியா? ஒரு ஆளு இவ்வளவு பாப்புலாரிட்டியை சம்பாதிச்சிருக்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம தலைவரா இருக்கிறதுக்கு நாம பெருமைப்படணும். ஓகே, கொஞ்சம் அதிகமா எழுதிருக்காங்க. வெத்து வெட்டுங்களையே அரசியல் தலைவர்கள்னு எழுதுறாங்க. இவரை பத்தி இப்படி எழுதுறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அப்கோர்ஸ் ஒருத்தர் நம்பலாம், ஆனா அவரை நம்பியே வாழ்க்கை நடத்தக்கூடாது. நம்ம முயற்சியை நம்ம செய்யணும். என்னடா இது? என்ன படி? நான் மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. எனக்கு பிராமிஸ் இதெல்லாம் படிக்க வராது. தப்பா எழுதுறதுக்கு மட்டும் வருமா? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு 200 பொது ஜனங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா அவங்கள பத்தி எதுவும் எழுதாம கள்ளச்சாராயம் கடவுள் எதிரா உன் பேப்பர்ல சொல்லுடா, சொல்லு. அந்த ரவுடிய பாராட்டி அவன் மாவீரன், தொழிலாளர் தலைவன், பொதுமக்கள் தொண்டா அப்படின்னு உன் இஷ்டப்படி எழுதுறதுக்கு உன் பேப்பரை மட்டும் இல்லடா, உன்னைய தீ வச்சு கொடுத்தணும். அரசியல்வாதிகளே அவன் வீட்டு வாசல்ல நாய் மாதிரி படுத்து கிடக்குறானுங்க. போலீஸ் அவனை கேட்காம எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஏதோ 4 துட்டுக்காக 2 வார்த்தையை 3 பக்கத்துல அச்சில போடுறவங்க நாங்க. இப்படி போட்டு புடுங்கறிய சாமி. இத பாரு, உன் போட்டோ கூட ஒண்ணு கூட கட்டபொம்மை மறுபடியும் பிறந்துட்டாரு என் பேப்பர்ல ஃப்ரீயா செய்தியை போடலன்னா என்ன சேர்ப்பாலடி. நான் சொல்றத கேளு. அந்த முதலியார் ஒரு அயோக்கியன்னு அவனை சுத்தி உள்ளவங்க ரவுடிங்கன்னு உன் பேப்பர்ல எழுத. அதை விட்டுட்டு ரவுடிய ராமனும் பொறுக்கிய புத்தனும் முதலியார மகாத்மானும் இன்னொரு தடவை ஏதாவது உன் பேப்பரை நான் பார்த்தேன்னா அதுவே உனக்கு உன் பேப்பருக்கும் கருமாதி பத்திரிகை. பின் பக்கம் தட்டினா முன் பக்கம் ஆடுதடா. எவா எல்லாம் போச்சே, இருந்ததும் போச்சே, மானம் போச்சே, மரியாதையும் போச்சே, போச்சே, எல்லாம் புடிங்கன்னு போச்சே. எவசத்து போட்டான் இப்படி ஒப்பாரி வச்சுக்கிற? இட்ஸ் ஆல்ரைட். நான் மறுபடியும் கணத்துல தூர் வர்ற நிலைமை வந்துருச்சு. வாடு தூர்றதே தூரு. அந்த விஜய் உன் பிரஸ்ல பூந்து அடிச்சு நொறுக்கிட்டான் தானே இந்த ஒப்பாரு? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்துருக்குதுன்னா இனி எனக்கு செக்யூரிட்டி இருக்குது. இத பாரு, நம்ம வியாபாரத்திலே பங்கு பிரிச்சு கொடுத்துரு. உன் பங்கு கடை பிரஸ் வச்சுக்க. என் வழியை பார்த்து நான் போயிடுறேன். அவ்வளவுதான். சித்து பேமானே, அவன் அர்ஜுனோட அண்ணன். அவன்கிட்ட வம்பு வச்சுக்கினா அர்ஜுனோட விரோதம் ஆயிடும். இப்ப நம்மளுக்கு அர்ஜுன் கிட்ட நிறைய வேலை இருக்கு. நீ ஒரு வேலை செய். விஜய் உடச்சது போக மிச்சம் உள்ள பிரஸ் கொளுத்திடு. உனக்கு மொத்த இன்சூரன்ஸையும் வாங்கி தரேன். யாரு? என் பேர் பவானி, ஜர்னலிஸ்ட். உங்க பேரை நான் கேள்விப்பட்டதில்ல. உங்க தொழிலுக்கும் எனக்கும் சம்பந்தமும் இல்ல. இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நேத்து பிரஸுக்கு வந்து ஓனரை புடிச்சு மிரட்டினீங்க. தர்ம தேவதைக்கு ஆயுள் தண்டனையும் நியாய தேவதைக்கு தூக்கு தண்டனையும் விதிச்ச சமூகம் இது. இதுக்கு வேண்டியது ராக மாளிகா இல்ல, ரண சிகிச்சை. நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, பத்திரிக்கை சுதந்திரம் இருக்கு. நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அம்போன்னு கொடிய காத்துல விட்டுட்டு சின்ன பசங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்களே, அந்த நாள் தானே. இருட்டுல சுதந்திரம் வந்தது தேசத்துக்கு இல்ல, தேசத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு. ரவுடிய ரவுடின்னு எழுதுறது பத்திரிகை சுதந்திரமே தவிர நாட்டுக்கு தலைவன் எழுதுறது இல்ல. எழுதுவோம். எங்க பத்திரிகைக்கு பொலிட்டீஷியன் சப்போர்ட் இருக்கு, ரவுடிங்க சப்போர்ட் இருக்கு. உங்களால என்ன செய்ய முடியும்? நான் என்ன வேணாலும் செய்வேன்.
இப்ப நீங்களும் தான் குடிக்கிறீங்க, அட்டூழிய செய்றீங்க. சட்டம் உங்களுதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? நான் அதர்மத்தை அழிக்க நினைக்கிற ரவுடி. எனக்குள்ள இறுதி மூச்சா மிஞ்சிருக்கிற நியாயமும் தர்மமும் எரிமலையா மாதிரி வெடிக்க கூடாதுன்னு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். தோத்து போன சட்டத்தை பார்த்து நானே சட்டமாயிட்டேன். என்ன கேட்கிற உரிமை யாருக்கும் இல்ல. தெரியாததை கேட்கிற உரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. சொல்ல மறுக்கிறது உங்க கோழத்தனம். என் கோழத்தனம் இல்ல, இந்த சமூகத்தோட அநாகரிகம். Come on. வந்து பாருங்க. இது ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசரோட பர்சனல் ரூம். ஒரு சமயத்துல பர்சனல் ரூம். இத பாருங்க, தூசு படிஞ்சு தொங்குற போலீஸ் யூனிஃபார்ம். இதே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஹோம் மினிஸ்டரோட மச்சான கையும் களமா பிடிச்சதுக்கு என் தோல்ல இருந்த ஸ்டாரை பிடிங்கிட்டு என்ன டீ ப்ரமோட் செஞ்சாங்க. See it. குடிச்சிட்டு ஏர்போர்ட்ல ஏர் ஹோஸ்டஸ் கைய பிடிச்சி கலாட்டா செஞ்ச சாராய கான்ட்ராக்டரை இந்த லாட்டி உடையற அளவுக்கு அடிச்சதுக்கு ஒரு வருஷத்துல 7 இடத்துக்கு டிரான்ஸ்பர் செஞ்சாங்க. ஒரு போலீஸ் கூட துணைக்கு வரலனாலும் நான் ஒருத்தனா காட்டுக்கு போய் டெரரிஸ்ட் பிரகாஷ பிடிச்சதுக்கு அந்த ரவுடியோட புல்லட் என் தோல்ல இறங்கிடுச்சு. எனக்கு வர வேண்டிய அவார்டு மேலதிகாரிக்கு போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்ன ஆதரவு இல்லாத பெண்கள் இருந்த ஒரு அனாதாசிரமத்தை விபச்சார விடுதியா மாத்திரத்துக்கு நினைச்ச வெல்ஃபேர் ஆபீசரை கைது செஞ்சு இதே போலீஸ் பீட்டால உதச்சி இழுத்துட்டு போனேன். ஏய், என்ன உள்ள தள்ளனால ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க. அவங்க என்ன உள்ள இருக்க விட மாட்டாங்க, ஜாமீன்ல எடுத்துருவாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நான் வெளியே வரனா இல்லையான்னு பா. விஜய், இவங்க ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணை இழுத்துட்டு போறப்ப இவர் வந்து உன்னை தடுத்ததுக்கு இவரை உதச்சி எடுத்துட்டு வந்து செல்ல போட்டியாமே, 10 லட்சம் லஞ்சம் கூட கட்டியாமே. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொன்னேன். ஒரு தடவை என்னையும் வர சொன்னாரு. ஸ்டேஷன்லயே குடிக்கிறாரு. உன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சல்ட்டியா? உன்னை போஸ்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். You rascal! என்ன எதுக்கு டிஸ்மிஸ் பண்றீங்க? எதுக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. This is an order from ministry. அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு போ. I won't tell sorry. Take your decoration. I'm sorry. உங்க தனிமைக்கு பின்னால இவ்வளவு வேதனை இருக்கும்னு நினைக்கல. எங்க அண்ணன் கூட உங்களாட்டம் சின்சியரா இருந்த எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் போன மாசம் இந்த ஊர்ல அவரை கொன்னுட்டாங்க. அத அந்த முதலியார் தான் செஞ்சான்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்க சாட்சி இல்ல. அவனுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கே. How can I prove? நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் தைரியமா உங்க மெத்த ரொம்ப சாஃப்டா கேக்குதுடா. கம்ப்யூட்டர் கூட அடிக்கணுங்கிறியா? அப்பா பிச்சு எடுத்துட்டடி. எவ்வளவு அழகா எழுதிக்கிற, அத பார்த்ததுன்னா கண்டுக்கின தமிழ் இவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்பா நான் பிறந்தப்பவே கத்தியோட பிறந்தேன். பால் குடுக்கிற வயசுல ரத்தம் தான் குடிச்சேன். நடக்க ஆரம்பிச்ச உடனே சமுதாயத்தை மதிச்சேன். நான் ரவுடி தான். நான் கொலை செஞ்சிருக்கேன். எத்தனையோ செஞ்சேன். அது போலீஸுக்கு தெரியாதா? சமுதாயத்துக்கு தான் தெரியாதா? எவன் வந்தாலும் என்ன ஒண்ணும் ஆட்ட முடியாதுடி. நாளைக்கு ஆகஸ்ட் 15 சிஎம் 1 கோடி தான் ஏத்த முடியும். ஆனா இந்த முதலியா நரசிம்ம 500 கோடியா ஏத்தி வைப்பான். ஓ அண்ணனை நான் கொலை பண்ணிட்டேன்னு நீ ஏதிக்கிறிய. அதே வாரத்துல 32 மர்டரை நான் செஞ்சுக்கிறேமா. அத நீ எதிலேயே நாங்க கொலை பண்ணா போலீஸ்காரங்க 20% கவர் பண்ணுவாங்க. 20% டாக்டருங்க போஸ்ட்மார்ட்டம்ல கவர் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறத அரசியல் தலைவர்கள் கவர் பண்ணுவாங்க. கேலண்டர் ஷீட் கீக்கிற மாதிரி டெய்லி ஒரு மர்டர் செய்வேன். இப்போ நான் கொலைக்கு தான் வந்துக்கிறேன். ஆனா என் கத்தியோட கூர் போடு விட்டுட்டு போறேன். இன்னொரு தபா என்ன பத்தி பேப்பர்ல எழுதின ஓ மானத்துக்கும் உயிருக்கும் கலர் இல்லாம போடும். ஏய் 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 குட்டி, லாஸ்ட் வார்னிங். நம்ம ஸ்டேட்ல சாராயத்தினால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த சாராயம் இருக்கவே கூடாதுன்னு பெண்களும் பெரியவங்களும் விரும்புறாங்க. நான் கூட அதான் பெட்டர்னு நினைக்கிறேன். இத பத்தி கேபினெட் முடிவை தெரிஞ்சுக்க தான் இந்த மீட்டிங் ஏற்பாடு செஞ்சேன். இந்த சாராய கான்ட்ராக்ட் வச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு 800 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வரும். இப்ப இதை எடுத்துட்டா நம்ம கவர்மெண்ட் கஜானா காலி. சம்பளம் எங்க இருந்து கொடுக்கிறது? 1ஆம் தேதி அன்னைக்கு கவர்மெண்ட் கவுந்து போயிடும். கவர்மெண்ட் கஜானா நிறையணுங்கிறதுக்காக மக்களுக்கு விஷத்தை கொடுக்கணுமா? மேடம், இதை ஒழிக்கணும்னு சொல்றவங்கள 199 பேர் குடிக்கிறவங்க தான். அந்த 100வது ஆள் கூட இப்ப குடிக்க விரும்புறான். சிகரெட் பாக்கெட் மேல புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கெடுதல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி வைக்கல. அதாட்டா நாம சாராய பாக்கெட் மேல இது விஷம், குடிச்சா போயிடுவீங்க, ஜாக்கிரதை சிஎம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டா போகுது. நம்ம தப்பு இருக்காது, குடிக்கிறவங்களுக்கு தொல்லையும் இருக்காது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? இத பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். முடிவை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் மறுத்து பேசுறதுக்கு என்ன இருக்குது மேடம்? இப்ப நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கோம். அது என்னன்னு கொஞ்சம் டீடைலா எடுத்து விடு. மேடம், நான் இப்ப சாராயத்தை எடுக்க போறதால வர நஷ்டத்தை எப்படி ஈடு செய்யறதுன்னு ஒரு சில ப்ரொபோசல்ஸ் யோசிச்சிருக்கேன். அதுல ஒண்ணு மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் பார்ட்டிக்கு கொடுக்கிறது. நம்ம ஸ்டேட்ல இருந்து நிறைய புத்திசாலி மாணவர்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் டொனேஷன் கட்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காம நம்ம ஸ்டேட்ல உள்ள மெடிக்கல் காலேஜுங்களை நம்ம ஆளுங்கள்ட்ட ஒப்படைச்சா பிரைவேட் பார்ட்டி கிட்ட தந்தா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க.
மெடிக்கல் காலேஜுங்களை ஏதோ விடிவெட்டி பசங்களுக்கு கொடுக்க சொல்லல, அதுக்கு தகுதியானவங்களை பொறுக்கி கொண்டாரேன். அவ்வளவு சாமர்த்தியமும் திறமையும் இருக்கிறவங்களை அழைச்சிட்டு வாங்க, யோசிக்கிறேன். இந்த சாராய் விஷயம் ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள மெடிக்கல் காலேஜ் விஷயத்தை பெருசாகிட்டாரு இந்த ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர் தலைகீழ இருந்தாலும் சிஎம் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஷீ இஸ் a perfect lady. ஆமா, எப்போ மத்தவங்கள பத்தி யோசிக்கிறீங்களே தவிர உங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? ஒரு சிலர் யோசிக்கிறதுக்காக பிறக்கறாங்க, ஒரு சிலர் அனுபவிக்கிறதுக்காக பிறக்கறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் யோசிச்சுக்கிட்டே அனுபவிக்கிற ஒரு பிளான் நான் சொல்றேன். எங்க அண்ணன் மரியாதையா பேசுறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாரு. ஆனா நீங்க அவருக்கு மரியாதையே கொடுக்காம சண்டை போட்டீங்க. அதனாலதான் அவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. அதனால மனசை மாத்திக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கங்க. எப்படியும் உங்க கப்பு தான் மாறி போச்சு. சாரி. சாரி. வாட் சாரி? கெட் மேரிட். சொல்லுங்க. இவங்க குப்பன் பிரதர்ஸ் புண்ணாக்கு வியாபாரம், இவங்க ரங்காசன்ஸ் எரு வியாபாரம், இவர் பத்திரிக்கை முதலாளி ஏகாம்பரம் பஞ்சவேதங்களை கரைச்சு குடிச்சவர், இவர் முதலியாரு ஏராளமா சாராய கடைகளை ஏலம் எடுத்தவர். இவங்கெல்லாம் மேதாவிகள், தமிழ் காவலர்கள், பத்திரிகை சேவகர்கள், மக்கள் தொண்டர்கள், மகாத்மாவுக்கு மறு உருவங்கள், இந்த நாட்டையே காப்பாற்ற தூண்கள். நமக்கு நாம கை தட்டி கூடாது, நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். இந்த மெடிக்கல் காலேஜுங்களை உங்களுக்கு கொடுத்தா அது முன்னேற்றம் அடைங்கிறதுல சந்தேகமே இல்ல. உங்களாட்டு மேதாவிகளை இன்னைக்கு சந்திச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட மெடிக்கல் காலேஜுங்களை ஒப்படைச்சா எந்த விதமான மாறுதலை கொண்டு வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நமஸ்காரம்மா. நானு உர மேல உர வச்ச மாதிரி படிப்படியா முன்னுக்கு வந்தவன். இந்த வைத்திய கல்வி கிணறு மாதிரி, இந்த ஸ்டூடெண்ட் பசங்க அதுக்கு உர மாதிரி. அதுல உள்ள ஊத்துதான் அவங்க அறிவு. அதுல தண்ணிய மல்ற வாளிதான் மெடிக்கல் காலேஜுங்க, வாளிக்கு கட்ட கயிறு தான் ஃபீஸுங்க. நான் 1000 கணத்துல தூர் வாரணம் வாங்குறதால அந்த வாளியை என்கிட்ட தர்றதான் நியாயமுங்க. இந்த மெடிக்கல் காலேஜ் மொத்தத்தையும் என்கிட்ட தந்தீங்கன்னு வச்சுங்க, யாருக்கு நான் கொடுக்கணுமோ நான் பாத்துக்கிறேன், இல்லாட்டி போனா நானே அமைக்கிறேன். வாளி மேல சத்தியம் வார்த்தை மாட மாட்டேன். குத்துறேங்க. என்னன்னா நான் சொல்றேன் கேளு. அந்த காலேஜுகளை நம்ம கையில தந்துடு. நம்ம கையில தந்துடுவேன்னு காலேஜ் பசங்க கிட்ட பணம் வசூல் பண்ணிக்கிறேன். கார்ப்பரேஷன் ஃபீஸ் இல்ல கேபிடேஷன் ஃபீஸ். அதான் வசூல் செஞ்சுக்கிறேன். நீ ஒண்ணு கையெழுத்து போட்டா மத்த வேலைகளை போய் நான் கவனிப்போம். கல்வி நிறுவனத்தை படிச்ச அறிவாளிங்க கிட்டயும் கல்வி முறையை பத்தி தெரிஞ்சவங்க கிட்டயும் ஒப்படைக்கிறதா முறை. சாராய காய்ச்சறவங்க கிட்டயும் புரோக்கர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி பொறுக்கிங் கிட்டயும் ஒப்படைக்கிறத விட நாட்டுல கல்வியை ரத்து செய்யறதே நல்லது. இவங்க தயார் செய்யறது மாணவர்கள் இல்ல, ரவுடிங்களை, கொள்ளை அடிக்கிறவங்கள, இந்த நாட்டை விக்கிறவங்கள தான் தயார் செய்வாங்க. ஒரு ரவுடி தான் ரவுடித்தனத்தை பத்தி ஒரு சிஎம் முன்னால இந்த அளவுக்கு பேசுறான்னா இந்த நாடு இவனுக்கு எவ்வளவு கேவலமா போச்சு. அப்படி ஆவறதுக்கு யார் ஆதரவு கொடுக்கறாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இவங்கள சாதாரணமா இட போட்டுறாதீங்க மேடம். இவங்க கையில 6 ஜில்லா இருக்கு. 6 கோடி மக்களுடைய ஆதரவும் அபிமானமும் எனக்கு இருக்கு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், தவறு செஞ்சா விட மாட்டேன். வீட்டுல இருந்து நான் புறப்படுறப்ப நினைச்சேன் அவன் இத்தா சொல்லுவான். நாம குட்டி காரணம் போட்டாலும் மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் ஆளுக்கு கொடுக்க மாட்டா, கொடுத்தாலும் நமக்கு கொடுக்க மாட்டான். எது எப்படி இருந்தாலும் அவன் தில்லுள்ள பொம்பளை, யாருக்கும் பயப்பட மாட்டா. அப்படின்னா இப்போ போய் அவ காலை பிடிக்க சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க முதலியார்? எதிரியோட பலத்தை ஒத்துக்கினாதான் அவனை நம்மால ஜெயிக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பொம்பளை பவர் அவன் நெத்தியில வச்சுக்கிற குங்குமத்துல தான் கீது. அதை நாம ஐஸ்டான்னு வச்சுக்க அவ தில்லு பூடும். நாளைக்கு ஆகஸ்ட் 15 வாத்தியார் பசங்களை கூட்டின்னு வருவான். அப்ப ரோட்ல வச்சு அவனை கீச்சிடுவோம். யோ போலீஸ், உங்க ஆளுங்க யாரும் நாளைக்கு அந்த பக்கம் வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்துடுங்க. நாளைக்கு அவன் சாவான். நாளைக்கு அவன் தான் விதவ முகரையை யாருக்கும் காட்ட முடியாம சிஎம் போஸ்டர் ரிசைன் பண்ணிடுவான். அப்ப உன்ன சிஎம் ஆக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டே என் கையில தான். இது எப்படி இது? Idiot.
கொடியவர் பலரால் நாடு அழியுது, கொள்ளை கூட்டங்கள் கூடுது. இங்கே ஜனங்களை கொன்றே வெற்றி கொடியேற்ற கட்சிகள் ஓடுது. இங்கே நித்தம் பெருக ஆட்சி தேவையோ? குண்டரெல்லாம் கோட்டை சென்றால் நாடு தாங்குமோ? ஊரை வாட்டும் தீய நரிகள் இங்கு வாழ்வதோ? உண்மையாவும் பொய்மையாலே மண்ணில் மாய்வதோ? ஏழை மக்கள் படும் துயரம் என்று விடியும் புது உதயம், புரட்சி கனலை உலகில் கூட்ட எழுக பாரதம். ரத்தம் இங்கே நித்தம் பெருக ஆட்சி தேவையோ? குண்டரெல்லாம் கோட்டை சென்றால் நாடு தாங்குமோ? நீதி மயங்கி போராட அநியாயங்கள் மேடையேற தேசமெங்கும் ஆழ்வதெல்லாம் கொடிய சக்தியா? அல்லா பேரை தினம் பாடி ராமன் பேரில் பலர் கூடி கலவரங்கள் செய்வது கடவுள் பக்தியா? உலகம் யாவும் அஞ்சி வாட மதவாதிகள் ஒன்று கூட பலிபீடம் ஆகாதா நமது பூமியே? புயலை போல மக்கள் சக்தி பொங்கி பாய்ந்து எழுந்தாலே கொல்லாத மனிதருக்கு தூக்கு தண்டனை. மக்கள் மன்றம் செய்ய வேண்டும் வீர கர்ஜனை. ரத்தம் இங்கே நித்தம் பெருக ஆட்சி தேவையோ? குண்டரெல்லாம் கோட்டை சென்றால் நாடு தாங்குமோ? ஏழை மக்கள் படும் துயரம் என்று விடியும் புது உதயம், புரட்சி கனலை உலகில் கூண்ட எழுக பாரதம். ஏன் இந்த தந்திரம்? எதற்கு இந்த சுதந்திரம்? பஞ்சம் தீர்ந்து பசித்த வயிறு குளிர்ந்து போனதா? நமது நாட்டின் தலைநகரம் சுயநலத்தின் பெரும் சிகரம், ராஜா நம்மை காத்திட கருணை செய்யுமா? லஞ்ச ஊழல் நித்தம் பெருக இங்கே எங்கள் நெஞ்சி உருக குறைந்து கொடுக்கும் வர்க்கங்கள் மனது மாறுமா? புரட்சிக்கார தோழனே பொறுமை உனக்கு இன்னும் எதற்கு? மக்கள் நெஞ்ச பூகம்பம் வெடிக்க செய்குவோம். ஓட ஓட தீயோரை நாம் துரத்துவோம். ஊரை மாற்றும் தீய நரிகள் இங்கு வாழ்வதோ? உண்மையாவும் பொய்மையாலே மண்ணில் மாய்வதோ? ஏழை மக்கள் கடும் துயரம் என்று விடியும் புது உதயம், புரட்சி கனலை உலகில் கூண்ட எழுக பாரதம். பாத்தீங்களா மேடம் அந்த கொலகார பசங்களே? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். மதுவிலக்கு நீங்க அமல் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சதும் அந்த கான்ட்ராக்டர் எல்லாம் சேர்ந்து உங்க புருஷனை கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்களை எடுத்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது மேடம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற தவிர வேற வழி இல்ல. யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு பயப்படுறவளா இருந்தா இந்த பதவிக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க சாராயத்தை ஒழிக்கணும்னு தெருவுக்கு வந்து போராட்டம் நடத்துறப்ப உயிருக்கு ஆபத்து வந்துருமே பயந்து ரவுடிங்களுக்கு பணிச்சா இந்த நாடு என்ன மன்னிக்காது. இப்ப எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இவகிட்ட பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. நாம இப்போ ஒரு வேலை செய்யணும். என்ன? நாசுக்கா பேசி ரோட்ல இருக்கிற கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். சாராயத்தை ஒழிக்க வேண்டும். சாராய பிசாசை ஒழிக்க வேண்டும். சாராய பிசாசை ஒழிக்க வேண்டும். பெண்கள் வாழ்க்கையை அழிக்கின்ற சாராயத்தை ஒழிக்க வேண்டும். பெண்கள் வாழ்க்கின்ற சாராயத்தை ஒழிக்க வேண்டும். சாராய பிசாசை ஒழிக்க வேண்டும். சாராய பிசாசை விலைக்கு வாங்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். சாராய பிசாசை ஒழிக்க வேண்டும். தாய் குலமே, இப்படி நீங்க சாராயம் வேண்டாம் தெருவுக்கு வந்தா உங்க புருஷங்க சாராயம் குடிக்கிறத விட்டுருவாங்களா? மாட்டாங்க. பிராந்தி குடிப்பாங்க, விஸ்கி குடிப்பாங்க, வெறியேறனா விஷத்தையே குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சே சொல்லிட்டேன்.
பத்திரிக்கைக்காரங்க அரசியல் நுழையணும்னு உங்களை தூண்டி விடுறாங்க. பாவப்பட்ட மக்களை பயன்படுத்தி கவர்மெண்ட்டை கவுக்க பாக்குறாங்க. பிராண்டி ஷாப்காரங்க அவங்களுடைய வியாபாரம் பெருகணும்னு தான் உங்களுடைய போராட்டத்துக்கு நன்கொடை தராங்க. இங்க பாருங்க, உங்க புருஷங்க சாராயம் குடிச்சு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டா ஃப்ரீயா வைத்தியம் செய்யறோம். அதிகமா குடிக்கிற புருஷன் யாருக்கு இருக்காங்கன்னு தேர்ந்தெடுத்து ஒரு புது மாருதி கார் கொடுக்கிறோம். சின்ன வயசுல புருஷன் குடிச்சு செத்து போயிட்டா கிட்ட இருந்து விதவ கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம். தாலி பண்றதுக்கான செலவை சாராய கான்ட்ராக்டர் கையால கொடுக்க வைக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு லீடர் நீதானே? ஆமா நான் தான். வா, கார்ல 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். நீ போய் அதை எடுத்துக்கிட்டு இந்த சாராய போராட்டத்தை சாய்பாபா பஜனையா மாத்திடு. எனக்கு தெரிஞ்சே சொல்லிவிட்டேன். போகாதீங்க. உங்க கஜானாவை நிரப்ப மக்களுக்கு விஷம் கொடுப்பீங்க. இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? உங்க பதவிகளை காப்பாத்த குடிசைகளை கொளுத்திட்டு பந்தல் போடுவீங்க. பிச்சைக்காரியை கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுத்துக்குவீங்க. சுமங்கலிங்களை விதவைகளாக்குவீங்க. எங்களோட கஷ்டம் என்னன்னு பொண்ணா பிறந்தாதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நான் ஒரு பொண்ணா பிறந்து உங்க கஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாராயத்தை அடியோட அழிச்சிடுறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் விட்டுடுங்க. அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்கு? இந்த ஜென்மத்திலே காமிக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கவுக்குற வேலையை எங்க ஒப்படைச்சுக்கிறீங்க. அதை பத்தி நான் யோசிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பொம்பளைங்களோட என்ன வேலை? உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவங்க பொம்பளைங்களா இருந்தாலும் விட்டுட்டாங்க. அதே நானா இருந்தா உங்களுக்கு கொண்டு அந்த பொம்பளைங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிருப்பேன். உங்களுக்கும் நமக்கு ஒத்து வராது. ஏன் பேலன்ஸ் செட்டில் பண்ணிடுங்க. உங்களுக்கும் எனக்கு உள்ள கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. டேய், கார் ரெடி ஆகுதா? இனி நாங்க தப்பு செய்ய மாட்டோம் சார். உங்க வார்த்தையை மீறவே மாட்டோம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன போச்சு? உங்களுக்கு என்ன போச்சியா? அக்ரிமெண்ட் மத்தியில நின்னு புடிச்சா அண்ணன் கௌரவம் போடும். அண்ணனா யாரு? யாரு அண்ணன்? சிங்கம், பெரிய சிங்கம். ஹலோ, யாருடா அது? இன்கம் டாக்ஸ் ஆபீசரா? நான் எப்பவும் இன்கம் டாக்ஸ் கட்டதே இல்லையே. நீதான் கட்டணும். அண்ணா, இவங்களோட உங்களுக்கு என்னன்னா, இது வான் கௌரவம். வான் பின்னால இருக்கிறவங்க கௌரவம். என் பின்னால இருக்கிற சலங்க கௌரவம். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். இந்த சாராய போராட்டம் அடங்கி போகணும்னா அதுக்கு மிஞ்சின போராட்டத்தை உடனே தொடங்கணும். அது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்றது நல்லது. அதுவும் நம்ம சிட்டில இருந்து ஆரம்பிக்கணும். விஸ்வரூபத்தை காமிக்கணும். இந்த ஸ்டேட்டைய ஒரு உலுக்கணும். அதுக்கு யாரையாவது மேல கழுப்பணும். பெருசா யோசிச்சுக்கிறேன். புதுசா நான் கலர் கொடுக்கிறேன். இப்ப இருந்தே தலைநகரத்தை அல்ல கல்லோல பட வைக்கிறேன். எந்த படிப்புக்காக அந்த சிஎம் நம்மள முட்டாளாக்குனாலோ அந்த படிப்பை அவளுக்கு எதிராக திருப்புறேன். இந்த தலைநகரத்தை பத்தி எரிய வைக்கிறேன். நாம ஒண்ணு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையே. இது மெடிக்கல் காலேஜ்ல பிரைவேட் பார்ட்டிக்கு தரத்துக்கு தானே. இந்த ஸ்ட்ரைக் நாம எதுக்கு செய்யணும்? அவங்க செஞ்சு சால்வ் ஆகாம போனா நாம செய்யலாம். நம்ம வீடு எரிஞ்சாதான் போய் அணைக்கணுமா? பக்கத்து வீடு பத்தி எரிஞ்சா போய் அணைச்சு காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? நாளைக்கு நம்மள யாராவது ஒருத்தர் எம்பிபிஎஸ் போறோம்னு வச்சுக்கோ, அப்போ இதே பிரச்சனை தான். நமக்கு இல்லாத பிரச்சனைக்கு வழிகாண ஸ்ட்ரைக் செஞ்சாதான் அது சுயநலம் இல்லாத யூனியனாக எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும். நான் ஸ்ட்ரைக் தப்புங்கல. ஆனா ஸ்ட்ரைக்னு போனா சக்சஸ் ஆகணும். சக்சஸ் ஆகணும்னா ஸ்ட்ரைக் செய்யற நம்ம மாணவர்களுக்கு பிரச்சனையை விளக்கி புரிய வைக்கணும். அதான் தப்பு. எல்லாரும் ஒரு தலைவன் பேச்ச கேட்காம ஒவ்வொருத்தரும் தலைவன் நினைச்சுக்கிறதாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சு இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் நாம இருட்டிலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முதலியார் சுயநலம் பார்க்காத தலைவர். அவர் மாணவர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் எத்தனையோ உண்ணாவிரதங்களும் போராட்டங்களும் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மனுஷன். அவர் மக்கள் சேவை செய்யணுங்கிறதுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்கல. என்னாட்டம் உள்ளவங்களுக்கெல்லாம் காலேஜ் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது அவர்தான். நாம எல்லாருமே அவர் ஃபெடரேஷன் மெம்பர்ஸ். நாம அவர் சொன்னபடி கேட்டோம்னு வச்சுக்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நியாயம் செஞ்சவங்களாகும். அவர் உன்னை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கு பிரசிடென்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் முதல்ல வர ஸ்ட்ரைக் இது. இதை நீ சக்சஸ் செஞ்சு முடிச்சின்னா அந்த கிரெடிட் உனக்கு தான். எஸ், ஐ வில் டு இட். ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் வாழ்க! அரசாங்கத்தின் அடக்குமுறை ஒழிக! கல்விக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்! மாணவர்கள் ஒற்றுமை ஓங்குக! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் வாழ்க! அரசாங்கத்தின் அடக்குமுறை ஒழிக! கல்விக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்! மாணவர்கள் ஒற்றுமை ஓங்குக! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் வாழ்க! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் வாழ்க! மாணவர்கள் ஒற்றுமை ஓங்குக! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் வாழ்க! மாணவர்கள் ஒற்றுமை ஓங்குக! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் வாழ்க! படாதீங்க. அவங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்காம, அவங்கள யார் ஆட்டி வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்காம, அவங்களே பிரச்சனையா எதுக்கு மாறுறாங்க? என் பிள்ளைங்களாட்ட உள்ள உங்களை சுட்டு நான் சாதிக்க என்ன இருக்கு? இப்படி யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா கவர்மெண்டோட சொத்துக்கள் நாசமாகிற நிலைமை ஏற்படும். அவங்க பஸ்ஸுகளை தீ வச்சு கொடுத்துறாங்க. நோ, தீ வைக்கிறது அவங்க இல்ல, இந்த நெருப்பை வீசுறது அவங்க கைகள் இல்ல, அவங்க பின்னால இருக்கிற கைகள். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல உடனே ஒரு முடிவுக்கு வாங்க. பிள்ளைங்களாட்டம் நீங்க சொல்றதால தாயாட்டம் அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒளிமயமான உங்க எதிர்காலத்தை பாழாக்கிக்காதீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த போராட்டம்? இந்த போராட்டத்தினாலும் வந்தாலும் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராது, தீராது. தேவையில்லாம உங்க படிப்பை பாழாக்கிக்கிட்டு காரணம் இல்லாம ஸ்ட்ரைக் செஞ்சு வீணா போராடாதீங்க. ஆவேசத்தோட நீங்க கத்தினாலும்
கவர்மெண்ட் சொத்து பாதிக்கப்படுறது மக்கள் தான் புரிஞ்சுக்குங்க. சுயநலமிக்க அரசியல்வாதிகளோட கைபொம்மைகளா மாறாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எந்த இடைவெளியும் தேவையில்லை. நான் செஞ்ச தப்பு என்னன்னு நேரா வந்து என்ன கேளுங்க. செஞ்சது தப்பா இருந்தா அதை திருத்திக்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற வரைக்கும் இந்த மருத்துவக் கல்லூரி சம்பந்தப்பட்ட எந்தவித முடிவும் அமலுக்கு வராதுன்னு நான் உறுதி கொடுக்கிறேன். அவ பொம்மை பெட்டியில இருந்துக்கின்னு கதை விட்டா மட்டும் ஸ்ட்ரைக்க நிறுத்திடுவாங்களா? அவ ஸ்டூடெண்ட்ஸ் கால போய் விழுந்தா மட்டும் ஸ்ட்ரைக்க நிறுத்துவாங்களா? நாம சொன்னாதான் அவங்க ஸ்ட்ரைக்க நிறுத்துவாங்க. சொல்றதுக்கு அவ யாரு, ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க யாரு? என்னங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை. இது வரைக்கும் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் 3 தடவை எழுதாம விட்டோம். போலீஸ்காரங்க கையால் அடிபட்டு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டாங்க. அதான் இப்ப சிஎம் சொல்லிட்டாங்கல்ல, ஏதாவது பிரச்சனையா இருந்தா அவங்க கிட்ட வந்து பேச சொல்லி. உண்ணாவிரதத்தை நிறுத்தாம இருந்தா சாமி நீ சொல்லபடி செய்யறோம்னு எலுமிச்சரசை தருவாங்க, விரதத்தை நிறுத்தோம்னு பேப்பர்ல போடுவாங்க. அடச்சை, இந்த அரசியல் தலைவனை பத்தி என்கிட்ட சொல்லாத. கோமணத்தை சலங்கையுமே பிரிச்சிருவானுங்க. பாத்தியா சலங்கையில சவுண்ட் இல்ல? சிஎம் நேத்து சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் இது பிடிக்கல எங்களுக்குன்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காத செய்ய மாட்டேன்னு தான் சிஎம் சொல்லிட்டாங்கல்ல, இனி ஸ்ட்ரைக் பண்றது எதுக்கு? நேத்து வரைக்கும் அவங்க எந்த முடிவு எடுக்காததால ஸ்ட்ரைக் பண்ணோம். அவங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூட ஸ்ட்ரைக் பண்றது அர்த்தம் இல்ல. ஒரு போராட்டத்தை இப்ப ஆரம்பிச்சுக்கிறது ஒரு அரசியல் தலைவி பேசுற மீட்டிங்க கேட்கறதுக்காக இல்ல. இதுல நம்ம பார்ட்டி ரெஸ்பெக்டும் நம்ம மான மரியாதையும் அடங்கிக்குதுப்பா. அர்ஜுன், முதலியார் சார் நிறைய அனுபவம் உள்ளவர். அவர் எது செஞ்சாலும் ரொம்ப யோசிச்சுதான் செய்வாரு. இது வரைக்கும் நம்ம அவர் சொன்னபடி நடந்துக்கிட்டோம். இனிமேலும் நம்ம அவர் சொல்றபடி நடக்கிறதுல தப்பு இல்ல. ஓகே, ஒரே ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாரு, செஞ்சோமா இல்லையா? இப்ப சிஎம் காம்ப்ரமைஸ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஸ்ட்ரைக் பண்றதும் கலாட்டா பண்றதும் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் திஸ். We have no right to spoil our student career as leaders. ஆமா, நீ சொன்னதான் கரெக்ட். இப்பவே ஸ்ட்ரைக்க முடிச்சிடுவோம். பொத்தின சும்மா கடங்க, நான் கலர் கொடுக்குறேன். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னால கவர்மெண்ட்க்கு ஒரு டோஸ் கொடுக்கணும், ஒரு உழுக்கு உழுக்கணும், பப்ளிக்கா கவர்மெண்ட்டை ஒத்துக்க வைக்கணும். நான் அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு செக்ரட்டேரியட்டுக்கு போகணும். உள்ள போயே ஆகணும்னு பெரிய கலர் கொடுக்கணும். அவங்க உள்ள விட மாட்டாங்க. அவங்க எய்த்து மூலமா உறுதிமொழி கொடுக்கணும். 5 நிமிஷத்துக்குள்ள நாங்க உள்ள போகணும், இல்ல அங்க வெளியே வரணும். அப்படி வரலன்னா பெட்ரோல் ஊத்திக்கிட்டு நான் கொளுத்திக்க போறேன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் அவங்கள பயமுறுத்தணும். அங்க ஹோம் மினிஸ்டரும் இருப்பாரு, எக்ஸைஸ் மினிஸ்டரும் இருப்பாரு. சின்ன கலர் கொடுப்பாங்க. எப்போ ஸ்டூடெண்ட் பெட்ரோல் ஊத்திக்கின்னு கொளுத்திக்குவேன்னு பயமுறுத்தினானோ அப்போ சிஎம் சார்பா அவங்க வந்து, தம்பி நீ அவசரப்படாத, தம்பி கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்னு கெஞ்சி எழுத்து பூர்வமா எழுதி தருவாங்க. அந்த உறுதியை வாங்கிக்கின்னு ஸ்ட்ரைக்க முடிச்சிடுவோம். இந்த பெட்ரோல் விவகாரம் சின்ன தமாஷ் பண்ற ஒரு மிரட்டல், அவ்வளவுதான். ஆனா பெட்ரோல் ஊத்திக்கிறதுக்கு தைரியசாலி வேணும். ஸ்டூடெண்ட் லீடர் நீ தானே. உன்னால இதை செய்ய முடிஞ்சா பெரிய பேர் கிடைக்கும், ஓ செல்வாக்கும் பெருகும். பயமா இருந்தா விட்டுடு. பயமா? நோ. அந்த ஒரு இன்சிடென்ட்டோட நாம ஸ்ட்ரைக்க நிறுத்தலாம்னா அந்த வேலையை நானே செய்யறேன். எஸ், ஐ வில் டு இட். Procession is ahead. Okay, over. மாணவர்கள் ஒற்றுமை! Students Union! 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 எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாலும் பொறுமையா ஆத்திரப்படாம இருங்க. ஓகே சார். மாணவர்கள் ஒற்றுமை! Students Union! மாணவர்கள் ஒற்றுமை! Students Union! மாணவர்கள் ஒற்றுமை! Students Union! மாணவர்கள் ஒற்றுமை! Students Union! மாணவர்கள் ஒற்றுமை! உள்ளே செல்ல அனுமதி! உள்ளே செல்ல அனுமதி! ஸ்டூடெண்ட் செக்ரட்டேரியட்குள்ள போறப்போ கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுக்கணும். என்ன இப்ப உள்ள விடுறீங்க? இத நான் போட்டோ ஸ்டுடியோ நினைச்சா உள்ள போறதுக்கு அவங்க யாரு, போட்டோ எடுக்கிறதுக்கு நீ யாரு? சாரி சார், இட்ஸ் ஆல் ரைட். ப்ளீஸ் சார், கெட் அவுட். மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துறாதீங்க, உள்ள போய் நிறைய எடுக்கணும். அங்க எடுக்கிறதுக்கு தான் பெர்மிஷன் கேட்டேன், ஆனா விட மாட்டேங்கறாங்க. இங்க எடுக்கறேன். இங்கே எடுக்கறீங்களா? வேண்டாம், நான் உள்ள போறேன், அங்க வந்து எடுங்க. அர்ஜுன், ப்ரோசீட். Students Union! Students Union! நான் இப்ப உள்ள போகணும், வழி விடுங்க. முடியாது. நான் சிஎம் பார்த்து பேசணும். We don't allow. நீ யாரு என்ன தடுக்கிறதுக்கு? நான் போதான் போறேன். சொல்றது கேளு, உள்ள போக கூடாது. மரியாதையான செக்ரட்டேரியட்டுக்குள்ள போக விடலன்னு சொன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸா மாறிடும். என்னையா சீரியஸ்? அர்ஜுன், நடக்கட்டும். நீங்க இப்ப மரியாதையா எங்க எல்லாரையும் செக்ரட்டேரியட்டுக்குள்ள விட அனுமதிக்கலனா இந்த பெட்ரோலை ஊத்திக்கிட்டு இப்பவே நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். 2 நிமிஷம் டைம் உங்களுக்கு கொடுக்கிறேன். Otherwise I am going to fire myself. Students
கலாட்டா நடக்குது. உங்க தம்பி பெட்ரோல் ஊத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேங்கிறாரு. உடனே வாங்க. ஸ்டூடண்ட்ஸ் யூனியன்! மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன்! மாணவர்கள் ஒற்றுமை! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன்! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன்! ஸ்டூடண்ட்ஸ் யூனியன்! ஞாபகத்துக்கு வராங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு உன்னை பாக்குறப்ப உன்னையே ஞாபகத்துக்கு வரல. சங்கரா, தலையை தென்னவோ அதான் நடக்கும். பாவம், கொஞ்சம் வீட்டுக்குள்ள போலாம் வா, உன்னோட பேச வேண்டியது. வா. இங்க பாரு விஜய், அர்ஜுன் உனக்கு மட்டும் தம்பி இல்ல, எனக்கும் தம்பி தான். என் சொந்த மௌனாட்ட பாத்துக்கிட. ஆனா ஆண்டவன் அஜய செஞ்சுட்டா. அவன் எங்க ட்ரேட் யூனியன்ல பேர் வாங்கின பையன், ரொம்ப நல்ல பையன். பூட்டா அவன் பாடியை எங்களுக்கு தந்தா பப்ளிக்கா ஆபீஸ் கிட்ட வச்சு ஜனங்களுக்கு காமிக்கலான்னு யூனியன் ஆளுங்க சொல்றாங்க. பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து லாரிங்கள வர வைக்கிற, பெரிய ஊர்வலமே நடத்துற, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை இட்டாந்து அஞ்சலி செலுத்த வைக்கிற, இதெல்லாம் உன்னாலத்தானே கலர் கொடுக்குறேன். அது சரி, நீ என் வீட்டுக்கு எதுக்காக வந்த? என் தம்பிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் டெட் பாடியை ஊர்வலமா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? விஜய், இந்த மாதிரி ஆளுங்க போட்டாலும் மறுபடியும் அவங்கள போய்க்க வைக்கணும். இந்த பூமி உள்ள வரைக்கும் அவங்க பேர் நிரந்தரமா இருக்கணும். என் பேச்சை கேட்டு எங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு அந்த பாடி அனுப்பு. இந்த சாவுக்கு காரணம் நீதான். ஸ்டூடண்ட்ஸை தூண்டி விட்டு நடுத்தெருவுல அவங்கள தீ குளிக்க வச்சதும் நீதான். பேப்பர் குட்டி, சுதந்திர பாரத போராட்டத்துல எத்தனை பேர் போட்டாங்க? அது காந்தி தாத்தா தான் பொறுப்பா? டேய் முதலியார், உன் நாடகம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சியா? என் தம்பி உன் நிழல தான் இருந்தாங்கிறத நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அதை நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா இன்னைக்கு அவன் செத்திருக்க மாட்டான். போராட்டம்னும் புரட்சினும் அப்பாவி மக்களை தூண்டி விடுற உன் நாட்டு அயோக்கியங்களை ஒழிச்சு கட்டிட்டா யாரும் இந்த மாதிரி சாக மாட்டாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. என் தம்பி பணம் இருக்கிற நேரத்துல இங்க வந்திருக்க. அது இங்க இல்லாம இருந்திருந்தா உன்னை கொன்னு பணமாக்கிருப்பேன். கெட் அவுட். என்னையே இப்ப துரத்துறியா? அப்பாலும் உனக்கு கவனிச்சுக்கிறேன். டேய் கெட் லாஸ்ட். என்ன நினைச்சுக்கின? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு ஓணுங்கிறத கேட்பேன். ஜாகிரதையாரு. ஏய் ஏய், இந்த அரசாங்கம் என் பேங்க்டா, இந்த அரசியல் என் செக் புக்குடா. எவ்வளவு பெரிய ஆளானாலும் என் முடிக்கு சமானம்டா. மரியாதை இங்க தெரியல, நான் உன்னை கொன்னுவேன். பாருங்கடே, அவன் கையில சொல்லி வை, என் கையில வெச்சுக்காதன்னு சொல்லு. ஏய் போறேன். ஏய், உன் தம்பி பாடியை கேட்டா எனக்கே கலர் காட்டுறியா? நம்ம விஷயம் உனக்கு தெரியாது. ஏய், தொலைச்சிடுவேன். இந்த முதலியார் பத்தி உனக்கு தெரியாது. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உனக்கே கலர் அடிச்சிடுவேன். என்ன நினைச்சுக்கிற? ஜாக்கிரதையா இருடா. சார், ஜர்னலிஸ்டுங்க எல்லாரும் வந்து ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் நிதானம் தவறாம பதில் சொல்லுங்க சார். பாத்து மெதுவா. கேளுங்க மினிஸ்டர் சார், நடு ரோட்ல ஒரு பையன் தீ குளிச்சு செத்து போயிருக்கான். நீங்களும் மந்திரி மாணிக்க சாரும் அங்கதான் இருந்தீங்க. ஏன் அவனை தடுக்காம விட்டீங்க? அவனாட்ட நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மந்திரி தான் காரணமா?
ரோட்ல எருமை சாணி போட்டிருந்தா அதையும் மந்திரி தான் எடுக்கணுங்கிறீங்களா? ஸ்டெடியா இருக்கிறேன்னா சிஎம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களை ஆல்ரெடி ஸ்ட்ரைக் விஷயமா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால அந்த பையன் தீ குளிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. அதோட இப்ப பரீட்சையும் நடக்கலையே. நடக்கல. சரி, லவ்ல ஃபெயில் ஆயிட்டான்னு எழுதி விட்டுருங்க. என்ன பதில் சொல்றீங்கன்னு, எந்த மாதிரி சூழ்நிலையில பேசுறீங்கன்னு ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? எதுக்கு பிரச்சனை? பப்ளிக்கா நாங்க எந்த உண்மையும் சொல்ல மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் கேக்குறீங்க? விட அப்படியா? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எழுதிங்க. பதவிக்காக நீங்க விளையாடுற அரசியல் ஆடுபுலி ஆட்டத்துக்கும் அர்ஜுன் தற்கொலைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறீங்களா? நீ சொல்றத பார்த்தா காந்திஜியை கோட்ஸை விட்டு நான் தான் கொல்ல வச்சேன்னு எழுதிருவ போல இருக்க. என்கிட்ட இதை விட அதிகமா சரக்கும் இல்ல, மேலிடத்திலும் பர்மிஷனும் இல்ல. நீங்க போயிட்டு வரலாம். நான் சிஎம் ஆனதுல இருந்து லா அண்ட் ஆர்டருக்கு ஃபுல் பவர் கொடுத்திருக்கேன். நாட்டுல அமைதியை காப்பாத்துவீங்கன்னு உங்களை எவ்வளவு நம்பினேன். ஆனா இப்ப நடக்கிறது என்ன? நடு ரோட்ல ஒரு பையன் பெட்ரோலை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறப்ப திருஷ்டி பொம்மைகளாட்ட பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? உங்க டிபார்ட்மெண்டே அங்க இருந்தும் கூட அந்த பையனை காப்பாத்த முடியலையா? அதே உங்க பிள்ளையா இருந்தா விட்டுருப்பீங்களா? ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நடு தெருல சாம்பலா போன அந்த பிள்ளையோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இல்ல மேடம், அவங்கள வெளியில போசணும். லட்டி சார்ஜ் கூட செஞ்சோம் இல்லீங்க. அவன் பெட்ரோலை தான் மேல ஊத்திக்குவானா, பக்கத்தாள் மேல ஊத்துவானா, போலீஸ் மேல ஊத்துவானான்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்துருச்சு இல்ல சார்? யா. ஆமா, நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அநியாயம் நடந்து முடிஞ்சிரும். நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள கொலை நடந்து முடிஞ்சிரும். நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த நாடே எரிஞ்சு சாம்பலா போயிடும். நீங்க சும்மா யோசிக்கிறவங்க தான். எந்த பிரயோஜனமும் உங்களால இல்ல. இல்லைங்க, இது யாரோட தப்பு இல்ல. எமோஷன்ஸ், ஜஸ்ட் பியூர் எமோஷன்ஸ். அங்க ஹோம் மினிஸ்டர் சார் கூட இருந்தாரு. ராகவேந்திரன், ஹோம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். லுக் ஹியர், 24 ஹவர்ஸ்ல இந்த இன்சிடென்ட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வரணும். எஸ் சார். மினிஸ்டர் சார் அந்த பையன் செத்து போன விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மயக்கம் இன்னும் தெரியல. அவர் எப்ப ஸ்டடியா இருந்தார்? வெச்சிருங்க. இந்த மாணவர்கள் ஏன் இப்படி பண்றாங்க? இவங்களை யார் தூண்டி வர்றாங்கன்னு தெரியல, எதுக்காக தூண்டி வர்றாங்கன்னு தெரியல. விஜய், நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும்பா. ஐயோ, எதுக்காக நீங்களா அப்படி கொளுத்திக்கிறீங்க? அப்படி என்னடா இங்க நடந்துடுச்சு? நீ என்ன விட எவ்வளவோ சின்னவன் இல்லையா? ஆனா எனக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டியே. அழுது பொருளணும்னு என் மனசு துடிக்குது. ஆண்டவன் இப்படி செஞ்சிட்டானே கடந்து தவிக்குது. எல்லாம் உன் தலைவிதிடா, தலைவிதி. கட்டபொம்மனை பறிகொடுத்தோம், அவர் திரும்பி வந்தாரா? சுபாஷ் சந்திர போஸ பறிகொடுத்தோம், திரும்பி வந்தாரா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜீவ் காந்தியை பறிகொடுத்தோம், திரும்பி வந்தாரா? எதுக்காக நீங்கள்லாம் இப்படி செத்து எங்களை அழ விடுறீங்க? என் நெஞ்சே குமுறி குமுறி வெடிச்சிரும் போல இருக்குடா, வெடிச்சிரும் போல இருக்கு. மாலையை சீக்கிரம் தாயா. ஸ்டில் டேய், என் தம்பி தீப்பிடிச்செறிஞ்ச காட்சி இன்னும் என் மனசுல நிக்குது. நியூஸ் பேப்பர்ல போட்டோ வரணுங்கிறதுக்காக நீ வடிக்கிற முதல்ல கண்ணீருக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியும்டா. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தா ஏன் இப்படி கத்துற? டேய் விஜய், இங்க பாருங்க, பாவம்னு கறி சாப்பிடும் போது ஆடு மேல அனுதாபம் காட்டக்கூடாது. அதை நாம வெட்டுறதுக்கு முன்னால காட்டணும். போங்க. காட்டுறோம். என் கன்றாவி முகரைய பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் பகவத்கீதை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. வாத்தியாரையா, நாங்க பூமாலை போட வந்தோம்னு சிஎம் கிட்ட சொல்லிடுங்க போதும். அர்ஜுன் என் தம்பியா இருந்தாலும் அவனை பத்தி என்னை விட அதிகமா உங்களுக்கு தான் தெரியும். அவன் சம்பந்தமா கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். அவனுக்கும் அந்த முதலியாருக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு? இந்த ஸ்ட்ரைக் விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? யாருக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் பயப்படாம என்கிட்ட சொல்லுங்க. என்ன, இந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா சமயத்திலையும் எல்லா இடங்களையும் கடைசியில் அவன் சாகரப்பும் கூட இருந்தது நீங்க தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்த கொடுமை உங்களை பாதிக்கலையா? நீங்க விஜய்க்கு இந்த விஷயத்துல பக்கபலமா இருந்து உதவி செய்யணும். பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்க இருக்கோம். அர்ஜுனுக்காக என்ன வேணாலும் செய்வோம் சார். உங்களுக்கு உதவி செய்ய எப்பவும் தயாரா இருக்கும். நான் வா ஸ்டூடெண்ட் பசங்களா, டொனேஷன் வேணுமா? கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க, பெரிய பார்ட்டிக்கு இது. எங்களுக்கு வேண்டிய டொனேஷன் பணம் இல்லடா, உன் பணம். என்னடா எறும்புகள் திங்கிற வெள்ள கட்டி இல்லடா இந்த முதலியாரு, இரும்பு தூணு. இரும்பு தூணையை வளைக்கிற நெருப்பு மனுஷன் எங்களுக்கு பின்னால இருக்கிறா. ஏய், ஏன் போய் உதைக்க போறியா? தள்ளு. என்னடா அந்த பசங்களை கூட்டிட்டு வந்துக்கிற? தமாஷா கீதா? என் தம்பியோட சாவுக்கு காரணம் எவன்னு தெரியணும். ஏண்டா, முந்தானம் தாத்தா போட்டா என்ன காரணம் கேட்டியா? இல்லண்ணா. சுப்பையா ஒப்பாட்டி போட்டதுக்கு என்ன காரணம் கேட்டானா? இல்லண்ணா. பின்ன ஏண்டா இவன் தம்பி செத்து போனதுக்கு என்ன காரணம் கேக்குறான்? சங்கரா, நான் பரமேஸ்வரன் ஆட்டம். நான் சும்மா ஆட்டித்தான் வைக்கிறேன். உயிரை எடுத்துக்கிட்டு போறவன் அந்த யம. அவன் விட்டுன்னு போற கட்டையான தான் கொளுத்தி நிக்கிறோம். உன் தம்பி உயிரை அந்த யம எடுத்துக்கிட்டு போட்டான். அவனை படிச்ச பிரம்மாவை கேளு.
நமக்கு வேதாந்தமும் தெரியும். அப்பப்ப கலர் கொடுப்பேன். சம்பவாமி ஓகே ஓகே. நீ பாடுற நாடகம் எனக்கு தெரியும்டா. உன்னை கேட்க ஆள் இல்லைன்னு ரொம்ப துள்றல்ல. என் தம்பியோட ஆத்மா இவங்க உருவத்துல உன்னை சுத்தி தூக்கு கயிறை பின்னிக்கிட்டு இருக்கன்னு சொல்லத்தான் இந்த இடத்துல உன்னை நிறுத்தணும். என்னடா நீ சொல்ற? நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன கொன்னதுக்கு தானே. இப்ப நீங்க என்ன கொன்னுட்டா நாளைக்கு ஆளுங்க உங்களுக்கு கொல்ல மாட்டாங்களாடா? கொல்லுங்கடா கொல்லுங்கடா. நம்ம கையில தமாஷ் பண்றீங்களாடா? டேய், முதலியார் கல்ல ரொம்ப டேஞ்சர். நம்மளோட பேசணும்னா மரியாதையா வீட்டுக்கு வந்து பேசுங்கடா. என்னடா நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னோட பேசுறது? எப்படி இருந்தாலும் நீயும் நானும் மோத வேண்டியது இந்த நடு ரோட்ல தான். வண்டி ஆடுறா. என்னடா இவன் பைத்தியக்காரத்தனமா பேசுறான்? இந்த மாதிரி ஆளுங்களை எத்தனை பேர் பாத்துக்கிற, எத்தனை மாதிரி பண்ணிக்கிற? ஆமா, கூட புரியாம பேசுறீங்களே. அவங்க ஆதாரம் கிடைக்க விடுவாங்களா? சாரி விஜய், இந்த குரல் உங்க காதுல விழக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எதுக்கு இது போட்டு காட்டுறேன்னா, இந்த தற்கொலையில எனக்கு ஒரு டவுட் வருது. அர்ஜுன் நிஜமாவே போராட்டத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறவரா இருந்தா ஸ்டூடெண்ட் யூனியன் வாழ்க, ஒற்றுமை ஓங்குக, மாணவர்கள் வாழ்கன்னு போராட்டத்தை பத்தி கத்திருப்பாரே தவிர என்னை காப்பாத்துங்க, சேவ் மீ, ஹெல்ப் மீன்னு கத்திருக்க மாட்டாரு. இதெல்லாம் அவரா வேணும்னு செஞ்சதில்ல, வேற யாரும் இதை செஞ்சிருக்காங்க. என் தம்பிய கொன்னவன தலைவன் அர்ஜுன் மரணம் தற்கொலை அல்ல, கொலை. முதலியார் காரணமா? சங்கர். எழுந்துரு. எதுக்காக இங்க வந்தீங்க? உனக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீ பிராத்தல் கம்பெனி இங்க வச்சிருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. ஜெலசல் இருக்கா? What nonsense you are talking? டேய், எல்லா இடத்துலயும் தேடுங்கடா. ஏன் அப்படி சொல்ற? என்ன அதெல்லாம்? சொல்லு. ஏமா ஃபேமிலி டைப்னு சொன்ன போலீஸ் வந்துக்குது. நிறைய கம்பெனிகளை பாத்துக்கிற சமயான எர்லி மார்னிங் ரைடிங் எங்கேயும் கிடையாது. ஏ பிசி, கோர்ட்டுக்கு வரணுமா இல்ல உங்ககிட்டயே கொடுத்துட்டா வாங்கிக்கிறியா? வாய் மூடு. ஏய், டிடிஎஸ் கிட்ட சொல்றேன், ஜாக்கிரதை. ஏய், அம்மா இவ பேனாவை தூக்கி குப்பையில போட. என் பேப்பர் பெருசாச்சே, இவ பேனா ஸ்ட்ராங் ஆச்சே, ஏதோ எழுதுவான்னு நினைச்சேன். அம்மா, இவ்வளவு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இவளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு உடனே உத்தியோகத்துல எடுக்காம போனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என்னதுன்னு நினைப்பாங்க. எம்எல்ஏங்க, எம்பிங்க, பிசினஸ் மேக்னெட் எல்லாம் போன் செஞ்சு பிராத்தல் ரேட் எவ்வளவுன்னு என்ன பண்ணுங்க. எம்மா, என் பிரஸ் உத்தியோகத்தை விட்டுட்டு நீ பஞ்சாபுக்கு போய் சொந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சுக்க. பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணும். ரோட்ல போய்கிட்டு இருந்தப்ப போலீஸ் ஜீப்ப பார்த்தேன். இந்த பேப்பர் குட்டிக்கு என்ன பாச்சு? இவ பிராத்தல் கம்பெனி இங்க வச்சிருக்கிறா. அதோட இங்க 2-3 மர்டரும் நடந்திருக்குன்னு சந்தேகப்படுறோம். பொத்திக்கு நில்லு. நீ தைரியசாலி பொண்ணு, ஏன் பிராத்தல் வேலை செய்யற? உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? இந்த முதலாளிகிட்ட வந்துடு, நல்ல ரேட்டு தர. யோ சலங்க, இவ கலர் போட்டோவை உன் பேப்பர் முதல் பக்கத்துல போடு. பிராத்தல்னு என்ன பத்தி என்னென்ன கெட்டதா எழுதினாலோ அதையே இவளுக்கும் நீ எழுது. விபச்சாரி நீ எழுது, நடத்த கெட்டவா நீ எழுது, இன்னும் மோசமா எழுது. இவள தெருவுல இஸ்திக்கணும் வாய்ஸ்பி. மேடம், உங்களுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி இருக்குன்னு பாத்தீங்களா? உங்க செக்யூரிட்டி வலை எவ்வளவு அலர்ட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த செக்யூரிட்டி எல்லாம் நீங்க முதலமைச்சரா இருக்கிறதாலதான். நீங்க ஒரு பெண்ணுங்கிறதால இல்ல. இந்த நாட்டுல பெண்களுக்கு செக்யூரிட்டியே இல்ல. ஒரு சின்சியர் ஜேர்னலிஸ்ட் லேடிய விபச்சாரணி முத்திர குத்தி நடு ரோட்ல இழுத்துட்டு போனாங்க. இத செஞ்சது குண்டர்களோ ரவுடிங்களோ இல்ல, உங்க போலீஸ். அவ இன்னைக்கு ராத்திரி லாக்கப்ல இருந்தா அவளை ரேப் பண்ணி சட்டப்படி விபச்சாரி ஆக்கிடுவாங்க. லா அண்ட் ஆர்டர் லாக்கப்புக்கு தந்த அதிகாரத்தால லாக்கப்ப லாட்ஜா மாத்திக்கிட்டு இருக்கு மேடம் இந்த காக்கி யூனிஃபார்ம்.
எந்த சாட்சியமும் இல்லாமலே அந்த பொண்ணை கைது செஞ்சாங்களா? சாட்சியம்? ஒரு கோயில ரவுடி ஆக்கிரமிக்கணும்னா அந்த கோயில்ல உள்ள தேவதை விபச்சாரின்னு அந்த கோயில் பூசாரி வாயாலே சொல்ல வச்சு அந்த தேவதையை ஊருக்கு வெளியே திருஷ்டி பொம்மையா கட்டி கோயில சொந்தமாக்கிக்கிற காலம் இது மேடம். பணம் மேடம், பணம். பணம் எத்தனை சாட்சியத்தை வேணாலும் உருவாக்கும். நான் இப்ப கவர்மெண்ட் சார்பா கேட்கல, ஒரு குடிமகனா தான் கேட்கிறேன். இப்ப இவங்க கிட்ட என்ன கேட்கணும்னு வந்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீ தான் என்ன செய்ய போற? அவங்கள நான் துண்டு துண்டா நறுக்கி அந்த பொண்ணை வெளியே கொண்டு வர போறேன். அதுக்கு முன்னால உங்க போலீஸ்காரங்க செஞ்ச தப்ப உங்க கவர்மெண்ட் திருத்திக்குதா இல்லையான்னு கேட்க வந்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு யாரும் ஜாமீன் தர மாட்டாங்க, தர விட மாட்டாங்க, வெளியவும் விட மாட்டாங்க. உங்க அரசாங்கம் என்ன செய்யுது? Can you do anything for her? சார் சிஎம் வந்துகிட்டு இருக்காங்க. வாங்க மேடம், உட்காருங்க. ஏஎஸ்பி, பவானிங்கிற ஜேர்னலிஸ்ட கைது செஞ்சீங்களா? ஆமா மேடம், வித் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ல தான் கைது செஞ்சிருக்கோம். சாரி மேடம், விட்னஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறவங்களுக்கு கூட ரிஸ்க் தான், அதனால தான் யாரும் வரல. ஷீ இஸ் 100% brothel. நான் அந்த பொண்ணு என்ன குற்றம் செஞ்சானோ, கேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா புட்டப் செஞ்சிருக்கீங்கனோ கேட்கறதுக்காக வரல. நான் பவானிக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன மேடம் நீங்க இங்க? மேடம் பவானிக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்காங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வரணுமா மேடம்? ஒரு போன் கால் செஞ்சா போதாதா? நேர்ல வந்து ஜாமீன் கொடுக்கணுமா? நோ ஃபூல் கேன் அக்செப்ட் இட். நீங்க ஆர்டர் கொடுத்தா பவானி என்ன கொலகாரனை கூட விட்டுடுவோம் மேடம். சிஎம்ஐ என் அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்யறதுக்காக நான் இங்க வரல. ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்தேன். எப்பவும் போல நீங்க எல்லார்கிட்டயும் எப்படி ஜாமீன் வாங்கிக்குவீங்களோ அதே மாதிரி என்கிட்டயும் இப்ப வாங்கிக்கலாம். இப்போ நீங்க அவளுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வந்தாலும் உலகம் தன்னோட வாயால அவ விபச்சாரி, கெட்டு போயிட்டா, கற்பழிக்கப்பட்டான்னு சொல்லும். அதையே இவங்களும் பிரச்சாரம் செஞ்சு தன்மானம் உள்ள அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்க வச்சிடுவாங்க. மேடம், இந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போறதுக்கு முன்ன அவ வாழ்க்கைக்கு தைரியம் துணையா இருக்கணும். அவளை யாரு என்ன சொன்னாலும் சட்டம் செய்யாம வாழ்றதுக்கு அவளுக்கு தைரியத்தை தர ஒரு மனசு கூட இருக்கணும். நான் அதை தர விரும்புறேன். என் எண்ணத்தை அவ ஒத்துக்கிட்டா உங்க மனித நேயத்தை அக்னி சாட்சியாக்கி அவ அன்பு உள்ளத்தை மஞ்சள் குங்குமமாக்கி அவளோட கழுத்துல இந்த தாலியை கட்டுறேன். ஏஎஸ்பி. எஸ் மேடம். மிஸ் பவானின்னு போடாதீங்க. மிஸ்ஸஸ் பவானி விஜயன் ஜாமீன் பேப்பர்ல டைப் பண்ணுங்க. வானீது சூரியனே குங்குமம் வைக்கிற நேரம், பூமி சாட்சியா தொடர்ந்ததே பந்தமே, உருகுதே இன்பம் பெருகுதே. வானீது சூரியனே குங்குமம் வைக்கிற நேரம், போலவே நாளை நானும் தோன்றினார் மங்கை உங்கள் பேரைத்தானே தினமும் பாடுவேன். நானும் இந்த பூமியில் நதி போல மாறினார் மன்னன் உந்தன் பாதம் தீண்டி தினம் ஓடுவேன். நெஞ்சில் பொங்குது சுகராகம், அதில் தங்குது புதுமோகம். இங்கு வந்தது மழை மேகம், அது தந்தது புது யோகம்.
சாட்சியா தொடர்ந்ததே பந்தமே உருகுதே இன்பம் பெருகுதே வான் மீது சூரியனே தேன் போலே நெஞ்சங்களே அந்த பேப்பர் குட்டிய கவுக்கலாம் பார்த்தா சிஎம் கண்ணால பண்ணி வச்சுட்டால. சிஎம்னா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வாங்கி போட்டுக்கணும், ஊருக்கு 1000 ஏக்கர் நிலம் வாங்கணும், தங்க கட்டியால பாத்ரூம் கட்டிக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு விபச்சாரி கேஸ்ல இருந்து வீதி லைட் ஓபனிங் வரைக்கும் போறாள. ஏன்னா கோமன சாட்சியா சொல்றேன், தப்பு உண்ணுதுன்னா உண்ணுது. புலிய நம்பணும்னா புலிய, இந்த குள்ள நரிங்களை நம்பினா இதா இப்படிதான் ஆயிடும். ஏய் ஸ்டெடியா பேசு. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கூடி, ஆனா தேவையில்லாத விஷயங்களை நோண்டாத. அப்படின்னா நான் தூர் வாடுறவன்னு தானே நீ சொல்ற? கணத்துல மண்ண தோன்றவன்னு தானே நீ சொல்ற? அப்படின்னா நான் எடிட்டர் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எடிட்டர் கொன்னு கணத்துல போட்டு போதிச்சிட்டேன்னா, அவ கையில இருந்து ஆஸ்தியை எழுதி வாங்கி அவளை கொன்னுட்டு கோமணத்துல போட்டு முடிச்சுக்கிட்டேன்னா மக்கள் லட்சி பத்திரிகைக்கு எடிட்டர் ஆயிட்டேன்னு தானே நீ சொல்ற? ஏய் ஓம, வைக்க போற பின்னால நீ வெங்காயம் பொறிக்க ஓமானது எனக்கு தெரியுமே. நான் கட்டி இருக்கிற சலங்கையை கையில அது உன் கதைய சொல்லும். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். கூடுவாஞ்சேரி கோயில் பூசாரி பொண்ணையும் அந்த ஊர் அம்மன் கோயில் நகைகளையும் நான் கடத்திக்கிட்டு போய் பரங்கிமலை ஜோதி தியேட்டருக்கு பின்னால ஜிங்சா கம்பெனி வச்சு ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டேன்னா இவன் சொல்றான். ஏய் என்ன காமிக்கிறியா நீ? அப்படின்னா உங்ககிட்ட நான் புரோக்கர் வேலை செஞ்சு எம்எல்ஏங்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை செஞ்சு உன் பக்கத்துல எக்ஸைஸ் மினிஸ்டர் ஆயிட்டேங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்றேன். அப்பா என் பிராக்கெட் கம்பெனி சங்கதியை மட்டும் எடுத்து விட்டுறாதீங்க. டேய் சீ, உங்க வண்டவாளத்தை நீங்க சொல்றீங்களாடா? நீங்க இதெல்லாம் சொல்றத பார்த்தா அந்த அர்ஜுன நான் தான் கொல்ல வச்சேன்னு சொல்வீங்க, ஸ்டூடண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண வச்சேன்னு சொல்வீங்க, அவன் சாவுக்கு காரணம் நான் தானு சொல்வீங்க, போலீஸ் கிட்ட சொல்வீங்க, கோர்ட்டுக்கு போயும் சொல்வீங்க. என்ன இத மட்டும் நாங்க சொல்லனா நீ ஏதான் எடுத்து விட்ட? மூளையே கெடுத்துட்டீங்களே, போங்கடா போங்க. டேய் பாஸ்கர், அர்ஜுன கொலை செஞ்சிருக்காங்கடா. அது உண்மையிலேயே கொலைதான்டா, தற்கொலை இல்ல. இந்த விஷயத்தை முதலியார் அவங்க ஆளுங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன். யாருடா? யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லு. உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், இந்த விஷயத்தை விஜய் கிட்ட தான் சொல்லுவேன். வாங்கடா வாடா. மொத்தத்தையும் கேட்டானா? நமக்கு ரிவர்ஸ் ஆயிட்டானா? சமயத்துக்கு விஜயம் பவானியும் ஊர்ல இல்லையே. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லணும். டேய் என்ன தாண்டா நடந்துச்சு? யாரா அவனை கொன்னாங்க? சொல்லுடா சொல்லு. அது என்ன நடந்துச்சு? ஏய் என்னடா மோதிட்டு போற? கண்ணை மூடிட்டு வெளியில நின்னா நான் அப்படிதான்டா செய்வேன். அயோக்கிய ராஸ்கல். ஏய் தம் இருந்தா வாடா பார்க்கலாம். வாடா. நில்டா வரேன். வாடா. ஏய் நில்டா. டேய் நில்டா பாபு. எதுக்குடா டேய்? பாபு ஏய் நில்டா டேய். ஏய் பாபு அடா வா. நில்டா டேய் பாபு. பாபு வாடா வா.
டேய் அவனுக்கு என்னடா நினைச்சிட்டாங்க, என்னை பத்தி சாதாரணமா இடப்பட்டாங்க. இப்ப விஷயம் என்னாச்சு தெரியுமா? அந்த முதலியார் பாட்டுல நான் தான்டா ஹீரோ. தேவைப்பட்ட அந்த முதலியார் கலரே மாத்திடுவேன். அவன் ஏன் சிஷ்யன்டா சங்கரா. என்ன பாபுவை கொன்னது யாருன்னு இவனுக்கு தெரியும். கேளுங்க. சொல்லுடா. சொல்லு. ஏய், நானே கேஸ் அதிகம் அடிச்சு இரிட்டேஷன்ல தவிக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்றீங்களே. மிஸ்டர் ஏஎஸ்பி, ஒரு கொலையை பார்த்த சாட்சியை கொண்டு வந்தா ஏன் அலட்சியம் செய்றீங்க? என்ன சாட்சி? பாபு அலி தான் கொன்னா. அலி முதலியாரோட ஆளு. இதுல இருந்து பாபுவை கொலை செய்ய முதலியார் உடனே இருந்திருக்கான்னு தெரியுது. இவன் சாட்சியத்தை வச்சு சட்ட ரீதியா ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்க வந்திருக்கோம். டிசிப்ளின். ஏண்டா அவன் யாருன்னு தெரியுமா? இவன் தான் அவன். சொல்றா, சொல்லு சொல்லு. இவன் தான் சார், இவன் தான், இவனே தான். ஏண்டா உன் கையால தானே பாபுவை குத்தி கொலை பண்ண? ஆமா சார். எதுக்கு பண்ண? பழைய விரோதத்துல. எங்க பண்ண? மார்க்கெட்டுக்கு பக்கத்துல. போடா. யாரும் அசையக்கூடாது ராஸ்கல். என்ன துரதிருஷ்டம். ஒரு சமயம் போலீஸ் இலாக்காவில சின்சியரா வேலை செஞ்சேன்னா இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீசருக்கு துப்பாக்கியால குறி வைக்க வேண்டியதாயிடுச்சு. காக்கி சட்ட ரவுடிங்களோட காசு கடுமையாயிடுச்சு. கண்ணியமும் கட்டுப்பாடும் கடச்சரக்கா விக்கிற நிலைமை வந்துருச்சு. பணத்துக்கு பயந்து தூக்கு கயிறு அருந்து மரண தண்டனை கூட விடுதலையா மாறிடுச்சு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க போலீஸ்னா? 4 எல்லையை கொண்ட நம்ம நாட்டுக்கு 5வது எல்லடா போலீஸ். அப்படிப்பட்ட இலாக்காவை போலி அரசியல்வாதிகிட்ட விக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? நீ நாட்டுக்கு எந்த சேவையும் செய்ய தேவையில்லை. அந்த காக்கி சட்டையை அவுத்துட்டு ரவுடி போறவைய போத்திக்க. அரசியல் ரவுடிகளுக்கு பயந்து நடுங்கி செல்யூட் அடிச்ச அந்த கையால மூவண்ண கொடிக்கு செல்யூட் அடிக்காதடா ராஸ்கல். இந்த சட்டத்தை நீ உன் இஷ்டப்படி ஆட்டலாம். புது சட்டம் பிறந்தா ஒண்ணு அது சும்மா விடாது. இந்த ஜெயில இருந்து குற்றவாளி தப்பிக்க முடியும். ஆனா உயிருக்கு துணிஞ்சவன் கையில இருந்து மட்டும் தப்பிக்க முடியாது. மைண்ட் இட். போங்க. அந்த விஜய் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து உன்னை ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்கான். கமிஷனர் விஜயும் ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ள தள்ளுற வரைக்கும் உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொன்னார். கிடக்குறானுங்க. அவனுங்க இங்க வந்தா இந்த மரங்களுக்கு பதிலா அவன்களை ரம்பத்தால் அறுத்துருவேன். போய் உங்க வேலையை பாருங்க. பாபு ஏன் கொலை பண்ண? என்ன கொலை பண்ணிடாது. சொல்ல, உண்மையை சொல்லிடு. என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, உண்மையை சொல்லிடு. அர்ஜுன் சாவை பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்ல முயற்சி செஞ்சதுக்காக பாபுவை நான் தான் கொலை பண்ணேன். அதான் அதான் எனக்கு வேணும். என் தம்பி அர்ஜுன உயிரோட கொளுத்துனது உங்க வேலைதானே? யாரு செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க சொல்லுடா. டேய் அலே, அர்ஜுன் பெட்ரோல் ஊத்திக்க போறான். சைக்கிள் நின்னு போடுன்னு நிக்காது. நாளைக்கு நாம புது கலர் கொடுப்போம். அந்த சிஎம் கவர்மெண்ட் கவர்றதுக்கு அவன் தான் பூகம்பம் ஆகணும். அதுக்கு நீ இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன், வா.
मित्रस्यं वर्णः शन्नो भवत्पर्यमाश्यन्नरिन्द्रो बृहस्पतिः त्वमेवं प्रत्यक्षं ब्रह्मासीत् त्वमेवं प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि. எவன்டா இன்ஜினியர்? நான் தான் சார். என்ன நினைச்சுக்கிற? இது நம்ம லேபர் காலனி. அதுக்குள்ள கோட்டிங் புடிச்சனா எப்படி? நம்ம கையால் அடிக்கலாட்டா அது 100 வருஷம் இருக்கணும். ஒரிஜினல் சிமெண்ட் வச்சு கட்டு. இல்லாங்காட்டி போனா ஒரு ரத்தத்தை ஊத்தி கட்டிடுவேன். சங்கரா 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 சங்கரா. இட்ஸ் ஆல் ரைட். போலீஸ் கைய காமிங்க. இது அவனோட ரத்தம் ஆவணும். அவன் என்ன அடிச்ச மாதிரி அவன் அடிங்க. அவனை கொலைகாரனாக்குங்க. அவனை புடிச்சு ஜெயில போடுங்க. அவன் எந்த ஜெயில இருக்கான்னு தெரியாத அளவுக்கு செய்யுங்க. நாளைக்கு அவன் கலரே இல்லாதபடி தீர்த்துடுங்க. சங்கரா. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? விஜய ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். அவ ராத்திரி டியூட்டில இருந்த என்னையே கொல்ல பார்த்தான். அவனுக்கு ஜாமீனா? ஐஜி சார் அவனை ஜாமீன்ல விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. அவர் என்ன குற்றம் செஞ்சாருன்னு கைது செஞ்சீங்க? கைது செஞ்சோம். எந்த குற்றத்துக்காக இன்னும் டிசைட் பண்ணல. இனிமே தான் யோசிப்போம். இந்த மாதிரி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? பெரிய ஜேர்னலிஸ்ட் மாதிரி பேசாத. இன்னைக்கு ராத்திரி எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருந்தா நாளைக்கு காலையில கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போவோம். கொள்ளையோ மானபங்கமோ மர்டரோ நிறைய கேஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவன் டெட் பாடி வந்தாலும் வரலாம். நான் விஜய் பார்க்கணும். நோ கெட் அவுட். சரவடியா இது கூட எனக்கு தெரியாதா? நான் சிஎம் பேசுறேன். ஜெகநாதன் சாரா? மேடம் நான் தான் பேசுறேன். விஜய்ங்கிற ஒருத்தரை நடு ரோட்ல கைது பண்ணி லத்தி சார்ஜ் பண்ணி லாக்கப்ல போட்டிருக்காங்களாமே, அவரை எந்த குற்றத்துக்காக கைது செஞ்சாங்கன்னு உடனே எனக்கு ரிப்போர்ட் வரணும். அவனுக்கு ரவுடிங்களோடையும் திருடன்களோடையும் பஞ்சாப் டெரரிஸ்டுங்களோடையும் அயல் நாட்டு சக்திகளோடும் தொடர்பு இருக்குன்னு ரிப்போர்ட் வந்ததுனால தான் அவனை கைது செஞ்சிருக்கோம். அவரோட சின்சியாரிட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப உள்ள சூழ்நிலையில அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. விஜய் எப்ப வேணுமோ அப்ப கோர்ட்ல ஆஜர் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னது. உடனே அவரை விடுதலை செய்யுங்க. உங்க பேச்ச கேட்டு அவனை விடுதலை செஞ்சா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா என் மேலதான் வரும். வேணும்னா கேபினெட் மீட்டிங் அரேஞ்ச் செய்யுங்க, அங்க தீர்த்துக்குவோம். ஓகே. இங்க பாருங்க, நாளைக்கு கேபினெட் மீட்டிங்ல ரசாபாஸ் ஆகும். நாம மட்டும் விடவே கூடாது. நாம நம்ம பதவியில ரிசைன் செய்யணும். அவன் நம்ம கால்ல விழுந்து நமக்கு இதை விட பெரிய பதவியில கொடுப்பா. அப்புறம் அவ புடி நம்ம கையில மாட்டிக்கும். நமக்கு மக்கள்கிட்ட இமேஜ் பெருகும். பெரிய பதவி கிடைக்கிறதா இருந்தா நானும் ரிசைன் பண்றேன். பேசுங்க ஹோம் மினிஸ்டர். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். கேபினெட் மீட்டிங்ல இந்த மாதிரி பேச வேண்டி வந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவர்மெண்ட்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். நீங்க லேடி ஹிட்லர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம கவர்மெண்ட் பத்தி ரொம்ப சீப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த விஷயத்த பேச விரும்பல. எதுக்குன்னா நான் சிஎம் போஸ்ட்ல இருந்து இறங்கின அப்புறம் தான் அவங்க சிஎம் ஆனாங்க. நான் அவங்க கிட்ட எத்தனையோ விஷயங்களை எடுத்து சொன்னா அவங்க கேர் பண்ணவே இல்லை. இதனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? Please, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. அவர் பேச விடுங்க. என்ன என்னமோ துள்றீங்க? ரவுடிங்களுக்கு ரவுடினா எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். என்னைக்கு நான் சுயநலம் பார்த்தது இல்லைங்க. பார்ட்டி நலம் தான் என்னுடைய நலம். இங்க நான் தப்பு செஞ்சாலும் செய்யாம போனாலும் என் பின்னால 150 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் பார்ட்டி மூத்த தலைவர் விருப்பப்படி நான் ரிசைன் பண்ணிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கினேன். உங்களை முதலமைச்சரா சஜஸ்ட் பண்ணதே நான் தான். பின்னையே ஒவ்வொன்றுக்கு இடைஞ்சல் பண்றீங்க. ஒரு பிராத்தல் பண்ண கைது செஞ்சா விடுதலை பண்ண சொல்றீங்க. ஒரு ரவுடியை கைது செஞ்சா வெளியே விட சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு சீப்பா இருக்க கூடாது. நான் இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவோ செய்யணும்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு செய்ய முடியல. ஒவ்வொன்றுக்கும் தடை போடுறீங்க. அதனால எனக்கு சூடு சொரணை இருக்கிறதுனால ஹோம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா செய்யறேன். இந்தாங்க ரெசிக்னேஷன். நம்ம கவர்மெண்ட மக்கள் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க.
உங்களது சிஎம் ஆபீஸ் ஆட்டம் இல்ல, என்கொயரி ஆபீஸ் ஆட்டம் மாறிடுச்சு. எவன் வீட்லயாவது குழந்தை காணாம போனா உங்க ஆபீஸ்க்கு வரானுங்க, ரவுடிங்களை கைது செஞ்சா உங்க ஆபீஸ்க்கு தான் வரானுங்க, இங்க எவனை கைது செஞ்சாலும் உங்க ஆபீஸ்க்கு தான் வரானுங்க. அண்ணனுக்கு தோள் கொடுத்து நானும் ராஜினாமா செய்றேன். பெரியவங்க எல்லாரும் ராஜினாமா செஞ்சுட்டா இனி கேபினெட்டுக்கு மரியாதை எங்க இருக்கும்? இவங்களுக்கு ஆதரவா நானும் ராஜினாமா செய்றேன். வாங்கிங்க. போன் ப்ளீஸ். கவர்னர் சாரா? கவர்னர் சொன்னாலும் இப்ப நாங்க வித்ட்ரா செய்யறதா இல்லீங்க. எவனுக்கு வேணும் இந்த பதவி? 3 ராஜினாமா லெட்டர் அனுப்பி வைக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கங்க. அம்மா தாயே அம்மா, இப்படி ராஜினாமா செஞ்சா நீங்க பயந்து போய் காலில் விழுந்து பெரிய பதவி கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்படி நடக்கு நினைக்கவே இல்லை. என் லெட்டரை தந்துருங்க தாயே. பதவிக்காக கழுத்தை வெட்டுறவங்களை விட உங்களாட்ட பச்சை வந்தீங்க தான் இன்னும் டேஞ்சர். தயவு செஞ்சு வெளியே போங்க. எங்க பாருங்க எம்எல்ஏ, உங்க நாடகம் நீ நடக்காது. தெய்வத்தை கொள்ளடிக்கிறவனு கூட மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா தேசத்தை கொள்ளடிக்கிறவனு மட்டும் மன்னிக்கவே கூடாது. நான் உங்க 2 பேரையும் கேபினெட்ல இருந்து எப்படி தூக்குறதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப அந்த வேலையை நீங்களே செஞ்சு என் சுமையை குறைச்சிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவைக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் தாயே, நோ மென்ஷன். நீங்க தண்ட கைதேங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அவ தெரிஞ்சுக்கிட்டா, அதனால அவ சிஎம் ஆயிட்டா. புலி வாயில தலைய விட்டுட்டு எவனாவது வாழை கிள்ளி விடுவானா? உங்களை விட கோயில் படியில பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரக்கே அரசியல் நல்லா தெரியும். அவ படிக்கு மேல இன்னொருத்தி வந்து உட்காராம அவ சீட்டை அவ காப்பாத்திக்குவா. அந்த சிஎம் உங்களோட விட்டுடுவா நினைக்கிறீங்களா? விடமாட்டா. எங்கிட்டயும் வருவா. ஒரு வாரத்துக்குள்ள என்ன கைது செய்ய வைப்பா. குண்டா ஆக்ட்ல என்ன உள்ள தள்ளுவா, என்ன தூக்குல போடுவா, பழி தீர்த்துக்குவா. ஜெய் பத்ரகாளி. ஆஹா, அப்ப எங்க நிருபர் சொன்னது நிஜம்தான் போல இருக்குது. அப்போ தூக்குல போட்டுருவாங்களா? அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல போடுற போட்டோ இப்ப குடுத்துரு சாமி, இல்லன்னா பத்திரிகையில போட முடியாது. எனக்கு முன்னாடியே சந்தேகமா இருந்துச்சு, அவன் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான்னு. அவளை விட்டா ரொம்ப ஆபத்து சார். அவளை உடனே பதவியில இருந்து தூக்கிடுங்க. ஆமா, அவகிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கணும். நான் சிஎம் இறக்கணும், நான் சிஎம் ஆகணும். எனக்கு இந்த அரசியல்ல இஷ்டம் இல்ல. ஆனா நான் உயிரோட இருக்கணும்னா சிஎம் ஆக வேண்டியதுதான். கலர மாத்திக்கிறேன். இப்ப எல்லாம் சிஎம் மாத்துறதுன்னா லேடிஸ் சேலையை மாத்திர மாதிரி சுலபமா போச்சு. இப்ப பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ங்கிறது சீரியஸான விஷயங்க. என்ன சிஎம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சிஎம் ஆகுறங்கிறது ஒண்ணு நல்லா இல்லைங்க. உன்னை கொல்லாம சிஎம் ஆகுறேன்னு என்ன சந்தோஷப்படு. எம்எல்ஏகள் எல்லாம் அடைச்சு வச்சுக்கிறேன். எவனாவது ஓட்டு போட்டாலும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை கொன்னுடுவேன். அது எனக்கு தெரிஞ்ச கைவித்த. அந்த சிஎம் எப்படி இறக்கணும்னு தான் யோசிச்சுக்கிறேன். அந்த சிஎம் அந்த விஜய் ரிலீஸ் செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்கா. அவன் மட்டும் வெளியே வந்தா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அவனை ரிலீஸ் செய்வாள் எனக்கு தெரியும். அதனால தான் இடத்த மாத்திட்டேன். என்னவோ எனக்கு என்ன தெரியும். ராத்திரி லாக்அப் கம்பிய உடைச்சிட்டு கான்ஸ்டபிள உதைச்சிட்டு தப்பிச்சு போயிட்டான். லாக்அப்ல இருந்தவன சிஎம் ரெக்கமெண்டேஷன் காப்பாத்துமோ என்னவோ, ஓடி போனவன எந்த ரெக்கமெண்டேஷனும் காப்பாத்தாது. சங்கரா, எதுக்கு அவனை விட்டு வச்சிருக்க? தீர்த்துட்டா போச்சு. என் ஆத்திரம் தீர வேண்டாம். என் கோவம் தனிய வரைக்கும் அடிச்சு அடிச்சு அவனை கொல்லுவேன். அவனை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? அந்த சிஎம் எப்படி இறக்கணும்னு யோசிங்க. அந்த சிஎம் இறக்கிறதுக்கு 6 மணி பிளான் வச்சுக்கிறேன். 6 மணி பிளானா? அசம்பிளியில கூட எப்பவும் கேட்டது இல்லையே. ஆமா, எருமையாட்ட தின்னுட்டு படுக்கிற உங்களுக்கு அது புரியாது. நான் சொல்ற கேளுங்க. சிட்டியை 6 மணிக்குள்ள அல்ல கல்லோல பட வைக்கிறேன். புடங்களை மலக்கறக்கா குவிய வைக்கிறேன். அதுக்கு இட்லி திங்கிற உங்களை நம்ப மாட்டேன். வடக்கே இருந்து ரொட்டி திங்கிறவங்களை கூப்பிட்டு வந்துக்கிறேன். அவங்களுக்கு கஞ்சா தருவேன், போதை மருந்த புல்லா கொடுப்பேன், வெறி பிடிச்ச புலியா அவங்கள மாத்துவேன். அந்த சிஎம் மக்களாட்சியில இருந்து இறக்கணுங்கிறீங்களா, இல்லாட்டி போனா அவளை எமங்கிட்ட அனுப்பணுங்கிறீங்களா? 6 மணிக்கு அப்புறம் 7 மணிக்குள்ள நான் கலர் கொடுக்கிறேன். ஆவண நாடாட்டம் எங்க பார்த்தாலும் எரியுது. எவ்வளோ எத்தனை பணம், எத்தனை சாவு, பில்டிங் எல்லாம் நெருப்பு பத்திக்கிச்சு. ஊர்ல உள்ள தண்ணி எல்லாம் இந்நேரம் ஆவியா போயிருக்கும். மாயா பஜார் சினிமால கடைசி சீன் பாக்குற மாதிரி இருக்குதுன்னா, அது மாயா பஜார் இல்ல, முதலியார் பஜார்டா. நான் நீ சிஎம் ஆகத்தான் போறியா? என்னடா கலர் மாறுற மாதிரி இருக்குது, ஆகக்கூடாதா? நான் ஒண்ணு நாச்சாக்கிட்டேன். உனக்கா? உனக்கு? ஓகே. ஆமாண்ணா, 4 எம்எல்ஏ எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன். அசம்பிளி ஆள கூட பாத்துட்டு வந்துட்டேன். இந்த ஓட்டி நீ ஆயிக்கோ. இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன். வாயாலேயே பிச்சைக்கார நாட்டை சிஎம் பதவி கேட்கறப்போ தராம போனா எனக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? தண்ணியோட கஷ்டத்தை கிணறு புரிஞ்சுக்காம போனா குழி புரிஞ்சுக்குமா? உனக்கு வியாதி வராம போடுமா? உனக்கு எவனாவது வேட்டு வைக்காம போடுவானா? அப்ப உன் சீட்ல நான் வந்து குந்திக்குவேன். உன் மேல விசுவாசத்தோட நான் விரும்பின அந்த சிஎம் பதவியை உனக்கு பிச்சையா போடுறேன். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ.
ஏத்துக்கோ 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 சிஎம் 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 பொறுமையா நான் கவனிக்கமா நான் பாக்குறேன். பாருங்கம்மா அந்த பாவி பசங்க என் பிள்ளைய என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்கம்மா. வணக்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது உங்க ஆளுங்க தான் செஞ்சாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. செக்யூரிட்டிக்கும் ப்ராப்ளமா இருக்கு. ஆமா மேடம். ஐ எம் நாட் பாதர்ட் அபௌட் மை செக்யூரிட்டி. என்ன டாக்டர், என்ன இதெல்லாம்? ஹாஸ்பிடல் ஃபுல்லா? சாரி மேடம், என்ன செய்யறது? நிமிஷத்துக்கு 10 கேஸ் வருது. ஹாஸ்பிடல்ல மருந்துகள் இல்ல. அடையாளம் தெரியாத 200 டெட் பாடிஸ் இருக்கு. we are doing our best. பட் எங்க அம்மா செத்துட்டாங்க, எங்க அப்பாவும் செத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. மேடம், ஸ்வர்ணாம்பிகை நகர்ல பெரிய பிளாஸ்டிங் நடந்திருக்கு. எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல. அந்த செக்யூரிட்டி ஆளுங்களே வாங்கிட்டு அவங்கள விட்டே சுட வைக்க போறேன். அதான் நம்ம கலர். நாங்க அவ சாவறத பார்க்கணும். பதவி விட்டு இறக்கணும்ல. போங்க. என்ன சார் எல்லார்கிட்டயும் இப்படி ஓபனா சொல்றீங்க? அதனால தான் சார் நம்ம பிளான்ஸ் எல்லாம் அப்செட் ஆகுது. ஆமா சார், நம்ம அலி செத்தது கூட அவன் மேட்டர் லீக் ஆனதுனால தான். சும்மா இருங்கடா. எல்லார்கிட்டயும் சொன்னா என்ன? அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்ன, அவ்வளவுதான். என்ன செய்வேனும் எப்படி செய்வேனும் எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்க கையில கூட சொல்ல மாட்டேன். அதான் நம்ம கலர் சங்கரா. மார்னிங் 8 மணிக்கு எல்லாரும் காய்கறி வாங்க வந்தப்ப நடந்துச்சுன்னு எங்களுக்கு போன் வந்துச்சு மேடம். அவனை சுடுறது மட்டும் இல்ல, உன்னை கைது செய்யறது என் டியூட்டி தான். வால் ஸ்டேஷன் என் டியூட்டிடா.
அந்த சிஎம் அடையாளம் தெரியாம சாம்பலா போயிருப்பா. விடிஞ்சதும் எம்எல்ஏங்க எல்லாரையும் கூட்டுங்க. நீங்க நான் லீடரா தேர்ந்தெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இங்க பாருங்க, பிச்சைக்காரனாட்டம் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன்ல, ஒரு வேலை செய்யுங்க. இந்த தடவை என்ன சிஎம் ஆக்குங்க. உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் தரேன். ஆமாண்ணா, சிஎம் ஆகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இன்னத்தடா முண்டா நீங்க எனக்கு ட்ரைனிங் தரது, இன்னத்தடா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. திருட்டு பேமானிங்களா? ஏய், நான் சிஎம் ஆனதும் மறுபடியும் எலெக்ஷன் வந்தா தானே. இந்த முதலியார் நரசிம்மா சிஎம் ஆயிட்டா, சிஎம் பதவி உள்ள வரைக்கும் இவன் தான் சிஎம்டா. ஏய், அதோ நம்ம தொண்டர்கள் வராங்க, அதோ நம்ம தோழர்கள் வராங்க. தோ வந்துட்டேன். கதவு தரங்கடா. கதவு தரங்கடா. சோமாரிங்களா? கதவு தரங்க. சோமாரிங்க தரங்கடா. இன்னும் கத்து. இப்படி எத்தனை பேரை நீ அழ வச்சிருக்க, எத்தனை பேரை நீ சாம்பலாக்கி இருக்க. அவங்க ஆத்மாவோட கூக்குரல் தாண்டா உனக்கு தந்திருக்கு இந்த நிலைமைய. அநியாயமா நீ பலி கொடுத்த உயிர்கள் தான் உங்க சாவுக்காக உன்னை சுத்தி படபட நெருப்பா கொழுந்து விட்டு எரியுதுடா. என் தம்பி கதற கதற சாகறதுக்கு காரணமா இருந்த ஒரு ரவுடித்தனத்துக்கு நெருப்பு வைக்க போறேன்டா. நீங்க எல்லாரும் இங்கே இருக்கு. விஜய், ஒரு குற்றவாளியை தண்டிக்கணுங்கிறதுக்காக இத்தனை பேர் குற்றவாளிகள் ஆகணுமா? இந்த மாணவர்களை குற்றவாளிகள் ஆக்க போறியா? இப்ப நாங்க செய்யறது குற்றமா இருந்தா அன்னைக்கு கோட்சே தூக்குல போட்டதும் குற்றம் தான் மேடம். அது அரசியல் சட்டம் கொடுத்த தீர்ப்பு. இது மக்கள் சட்டம் கொடுத்த தீர்ப்பு. நம்ம இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சா நாம எல்லாம் ரவுடிங்கள் ஆயிடுவோம், மிருகங்கள் ஆயிடுவோம். அப்படி ஆகிறதுக்கு முன்னால அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை கேக்குறேன். அரசியல் சட்டத்துல எந்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எழுதிருக்கு மேடம். ஆனா தண்டனை கொடுக்கிற தைரியம் யாருக்கும் இல்ல. எனக்கு இருக்கு. ஒரு ரவுடியால இத்தனை பேரும் ரவுடிங்களானா ரவுடிங்க தான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி கொலகாரங்களை கொல்றவங்க ரவுடிங்க இல்ல, தேசபக்தர்கள் ஆவாங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இவனுக்கு சட்டப்படி தண்டனையை நான் வாங்கி கொடுக்கிறேன். இவனுக்கு கொடுக்கிற தண்டனை யாராலையும் மாத்த முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். என் வார்த்தையில நீங்க மதிப்பு வச்சிருந்தா இவனை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைங்க. இந்த கொடுமைகளுக்கும் ரவுடித்தனத்துக்கும் இன்னைக்கு முடிவுரை எழுதுற வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க. புதிய சரித்திரத்தை எழுத நீங்க பாடுபடுங்க. சங்கரா, டேய் உங்க சிஎம் சுட்டு கொன்னுட்டு நீங்க என்ன கொன்னுட்டீங்கன்னு இந்த போலீஸை விட்டு சாட்சி சொல்ல வைக்கிறேன்டா கோர்ட்ல. டேய், இது ரவுடிகள் ராஜன்டா. இனிமே எம்எல்ஏ ஆனாலும் சிஎம் ஆனாலும் தலைவர்கள் ஆனாலும் ரவுடிங்க தாண்டா ஆவாங்க. எங்களுக்கு கும்முடு போடுறதை தவிர எவனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாதுடா.
முதலியார் நரசிம்மங்கிறனா சிஎம் ஆக போற. இனிமே கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, தீர்ப்பு இல்ல, எல்லா ரவுடிங்க தான் பாத்துக்குவாங்க. இவன் தம்பிய நான் தான் கொளுத்துனேன். என்ன எதுக்குறவங்களை கொல்லாம நான் விட மாட்டேன். ஏழை மக்கள் படும் துயரம் என்று விடியும் புது உதயம் புரட்சி கனலை உலகில் தூண்ட எழுக